எப்படிப்பட்ட சூழலை நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் நம்மை இந்த நாளில் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பிரசன்னம், His presence is ready. His presence is awaiting for you to open. நீங்கள் திறந்து அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு He is already waiting. அவருடைய பிரசன்னம் ஆயத்தமாக இருக்கிறது, அவருடைய வார்த்தை ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு the only thing that we are going to do is to respond. இந்த காலுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி, ஆண்டவரே என் இருதயத்தை திறந்து இந்த ராத்திரி வேளையில் whatever you want to do to me and through me, whatever you want to do to our family, to our situation, எங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதிகளில் நீர் எதை செய்ய சித்தமாக இருக்கிறீரோ நீர் அதை செய்வதற்கு நாங்கள் இன்றைக்கு இடம் கொடுக்கிறோம். உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம்ப்பான்னு சொல்லுங்கள். எவ்ரி ஒன் ஆஃப் யூ வெல்கம் பண்ணலாமா? பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். உம் பிரசன்னம் இந்த நாளில் எங்கள் நடுவிலே, எங்கள் எல்லைகளிலே, எங்கள் அறைகளுக்குள்ளே, எங்கள் உள்ளத்திலே என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். சூழ்நிலைகளை சார்ந்த மகிழ்ச்சி அல்ல, சந்தோஷம் அல்ல. The joy in Lord. Thank you Jesus. லீதியாளை போல் எங்கள் இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய பிரசன்னத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் எங்கள் இருதயங்கள் திறக்கப்படுவதாக. துவக்க வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அறிய உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி அப்பா. உதடுகளை அசைத்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமையில் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. கைகளை உயர்த்தி நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. தேவ சமூகத்தில் மனிதர்கள் எல்லாம் முடிந்தது என்று சொன்னாலும் எல்லாவற்றின் நடுவில் இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை துவங்குகிற கர்த்தர், முடிவில் இருந்து ஆரம்பத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை துவக்குகிற எங்களுடைய கர்த்தர். நீர் பெருகணும் அப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க பெருகணும். சொல்லலாமா? நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும்,
பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றிற்கும் உதவுவதில்லை என்று சொல்லி நொறுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றிற்கும் உதவுவதில்லை சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உங்க கரம் மீண்டும் என்னை வணைந்தது, உடைந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும். எல்லாரும் சொல்லலாமா? அவர் பெருக பெருக, அவருடைய பிரசன்னம் பெருக பெருக, நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெருக பெருக. Yes Lord, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஷலஹதுரே பலோ, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உம் நாமம் பெருகணுமே ராஜா, நீர் பெருகணும், நாங்க சிறுகணும். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சுயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நீர் பெருகணுமே, நீர் பெருகணுமே. நீர் பெருகணுமே அப்பா. ஹல்லேலூயா. உம் நாமம் உயர்த்தப்படணுமே அப்பா. எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற நீர் பெருகணும். ஓ ஷிலாய செகலாய துரா, ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல வாய்களை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீங்க பெருகணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பெருகணும். Let the Lord Jesus increase. அவருடைய presence increase ஆகட்டும், அவருடைய தலையிடுதல். Yes Jesus அப்பா, thank you Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you அப்பா. ஷலாதே செகலாதுரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உங்க நாமம், உங்க நாமம். Thank you Jesus. நீங்க பெருகணும் அப்பா எங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும். We want to see you increase, you increase.
என்னை தாளாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர். என் தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர். என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர், என் தாயே என்னை மறந்தாலும் மறக்காதவர். நான் செய்த குற்றத்திற்காய் உயிரையே தந்தவர், இயேசு நான் செய்த குற்றத்திற்காய். உயிரையே தந்தவர். நான் அழும்போது என்னோடு அழுகின்றவர், என் ரணமான மனதிற்கு மருந்தானவர். நான் அழும்போது என்னோடு அழுகின்றவர், என் ரணமான மனதிற்கு மருந்தானவர். என் உயிரோடு உறவாடும் துணையானவர், என் உயிரோடு உறவாடும் துணையானவர். இந்த கசப்பான உலகத்தின் இனிப்பானவர், இந்த கசப்பான உலகத்தின். இனிப்பானவர். சொல்லுங்க, என்ன தாளாட்டி தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர். என்னை தாளாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள். என் தாய் என்னை மறந்தாலும், என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர். என் தாயே என்னை மறந்தாலும் மறக்காதவர். நிழல் போல நிழல் போல என்னோடு வருகின்றவரே, என் நிழல் போல என்னோடு வருகின்றவர். நிழல் போல நிழல் போல என்னோடு சதனனனன சேக்க போலே. நிழல் போல என்னோடு வருகின்றவர். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க போகும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை அடியாளுடைய இருதயத்தில் வைத்ததுனால just wanted to share that word with you. நீங்கள் அப்படியே டங்ஸில் பேசிகிட்டே இருக்கலாம், ஆண்டரை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லை இந்த பாடலை நீங்கள் அப்படியே இந்த வரிகளை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். பட் ஆவியானவர் நினைப்பூட்டின ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 45:27 அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போது, தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. இந்த வார்த்தையை படிக்கும் போதே உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கத்தக்கதான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் வரும் காலத்தில் உங்களை கேட்க செய்வார். You will hear the words which will revive your soul. இந்த இடத்துல வாசிக்கிறோம், நம்ம லைஃப் குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம்ல. இட்ஸ் அபவுட் லைஃப். அவருக்குள்ள யோசேப்பு வாழ்ந்துட்டு இருந்தாரு. யாக்கோபு வாழ்ந்துட்டு இருந்தாரு, ஜீவனோடு இருந்தாரு. ஆனா அவருடைய his spirit was not alive, his soul was alive. அவருடைய ஆத்மா, அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனா அவர் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சில பேர் சொல்றபடி, நான் செத்த பிணமா தான் வாழ்றேன், நான் நேசிச்ச என் மகனே இல்லாம போனதுக்கு அப்புறம் his life was so vacant. அவருடைய ஸ்பிரிட் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஆனால் 2 விஷயம் இந்த இடத்துல வாசிக்கிறோம்.
யோசேப்பு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேட்ட பொழுதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி அவன் அனுப்பின வண்டிகளை அவன் பார்த்த போதும், கண்ட போதும் அவன் ஆவி உயர்த்தது. Just want to say this as a prophetical word. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய். When you think everything is over, எல்லாம் முடிஞ்சிச்சு, finished, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல, நான் விரும்பினபடி எனக்கு காரியம் கைகூடி வரல, you are in a state of disappointment. ஒருவேளை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டோட எனக்கு எல்லாமே அநீதி தான் நடந்துச்சு, மேபி எது உங்களுக்கு அதை வார்த்தையால் சொல்ல முடியல, நான் என்ன சொல்கிறதுனே தெரியல என் கண்டிஷனை அப்படி நீங்கள் ஒரு வேளை இருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். He understands your heart. Amen. இந்த வார்த்தையை ஆவியானவர் எனக்கு கொடுக்கும் போதே நான் சொன்னேன், ப்ளீஸ் டோன்ட், ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், எஸ் ஐ வில் சே வாட் எவர் யூ சே, பட் நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை சாட்சியாக நீங்கள் காமிக்கணும். ஐ வாண்ட் யூ டு ஒர்க் லார்ட், ஐ வாண்ட் யூ டு ஒர்க். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை முதலாவது உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். எல்லாமே முடிஞ்சிச்சு, யோசேப்புன்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. ஹீ ஜஸ்ட், அவருடைய மனதில் ஜோசப் இஸ் நோ மோர் அப்படிதான் நினச்சார். ஆனால் எல்லாம் முடிந்தது என்று நினைத்த அந்த யோசேப்பின் உதடுகளில் வந்த வார்த்தையும், யோசேப்பு அனுப்பின வண்டி ஏற்றி கொண்டு போவதற்கு. ஹல்லேலூயா. இஃப் யூ ஆர் தேர் சிட்டிங் ஐடல், ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டீங்க, ஆல் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் டெமாலிஷ் ஆயிடுச்சு, நீங்கள் கட்டி வச்ச கோட்டைகள்லாம் இடிக்கப்பட்டுருச்சு, எவ்ரிதிங் காட் ஷேட்டர்ட். இல்லை, உங்களை ஏற்றி கொண்டு போக உங்களுக்கு ஒரு வாகனத்தை தேவன் அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா. You will be taken to the place that God appointed for you. Hallelujah. ஆமென். உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிற நற்செய்திகளை, உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிற காரியங்களை நீங்கள் கேட்கவும் நீங்கள் பார்க்கவும் ஆண்டவர்களுக்கு கிருபை செய்ய போறார். ஆண்டவரிடத்துல கேளுங்க. மேபி யூ ஆர் praying for a prayer long, ரொம்ப நாளாக ஜெபிக்கிறீங்க, ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படாது போல இருக்கு. and you think it's over, இதுக்கப்புறம் நான் என் ப்ரேயர் கூட நிறுத்திட்டேன், I stopped even praying for that particular thing, அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறது கூட நிறுத்திட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் மறுபடியும் எஸ் உயிர்ப்பிப்பார், அவர் உயிர்ப்பிப்பார். யாக்கோபினுடைய ஆவியை உயிர்ப்பித்த தேவன் அப்படிப்பட்ட செய்திகளையும் அப்படிப்பட்ட கிரியைகளையும் கர்த்தர் பார்க்க. நாட் ஓன்லி யூ வில் ஹியர் பட் யூ வில் விட்னஸ். கேட்பது மாத்திரமல்ல, உங்கள் கண்கள் அவைகளை பார்க்கும்படி, நிரூபிக்கும்படி. யோசேப்பு சொல்லி அமிச்சாரு அப்படின்னு சும்மா வார்த்தை மட்டும் வரல, அவரை ஏற்றி கொண்டு போக வண்டிகளும் வந்திருக்கு. Amen. In the name of Jesus, when I say this, He is not only sending words to you, but He will manifest that in actions. Hallelujah. வார்த்தைகளை மட்டும் அனுப்ப இன்றைக்கு ஆண்டவர் ஆயத்தமா வரல. வார்த்தைகள் மாத்திரமல்ல, உங்கள் கண்கள், your physical eyes will see, உங்களை அடுத்த நிலைமைக்கு ஏற்றி கொண்டு போக, உங்களை அடுத்த ஸ்தானத்துக்கு ஏற்றி கொண்டு போக, உங்களுக்குன்னு கர்த்தர் முன்குறித்த காரியங்களுக்கு நேராக உங்களை ஏற்றி கொண்டு போவதற்கு வண்டிகளையும் கர்த்தர் அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், thank you அப்பா. Thank you Jesus. Thank you Lord Jesus, Holy Spirit of God. Thank you Nadisela ela dua fole. என் ஆவியை உயிர்ப்பிக்கும்படியான ஒரு செய்தி எனக்கு வரட்டும் பான்னு சொல்லு. எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நினைக்கிற இடத்துல என் தேவனுடைய புதிய ஆரம்பங்களை கர்த்தர் தர வல்லவர். ஷனதி கலோ ஓரியா
மனசே, நான் அழும்போது என்னோடு அழுகின்ற என் ரணமான மனதிற்கு மருந்தானவர். நான் அழும்போது என்னோடு அழுகின்றவர், என் ரணமான மனதிற்கு மருந்தானவர். என் உயிரோடு உறவாடும் துணையானவர், என் உயிரோடு உறவாடும் துணையானவர். இந்த கசப்பான உலகத்தில் இனிப்பானவர், இந்த கசப்பான உலகத்தில் இனிப்பானவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். எனக்காக அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளையும் விரித்து in midst of disappointment கைகளை உயர்த்தி பாடுங்க. எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, கைகளை உயர்த்தி பாடுங்க. உங்களிடத்திலிருந்து உங்களுடைய வேலை பறிக்கப்பட்டிருந்தாலும் கைகளை உயர்த்தி பாடுங்க. நீங்க விரும்பினவர்கள் உங்களை விட்டு தூரம் போனாலும் கைகளை உயர்த்தி பாடுங்க. அல்லேலூயா. ஷாலபஹாதெரிபலா சேகலோ. உங்கள் இருதயத்தின் வேதனைகளை அறிந்த கர்த்தர், உங்கள் கூக்கிடுதலை அறிந்த கர்த்தர், உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற கர்த்தர். நல்ல ஆவியில நிரம்பி பாடுவோமா? ஷாலஹேதெரோ. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. ஓ ரியாலா லேலா சேலா எஃபோலோ. ஹல்லேலூயா. ஆவிகள் உயிரடையும்படியாக தோய்ந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற கண்கள்ல கண்ணீர் வந்தாலும் ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஓ, எந்த நிலைமையிலும் உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் உயர்த்துவேன் அப்பா. என் வாழ்நாள் முழுவதும் உம்மை நான் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன். என் பாடல் நீரே. உம்மை ஆராதிப்பேன். உயிருள்ளவரே உம்மை உயர்த்துவேன். உயிருள்ளவரை உயர்த்தி தேவன் உயிரோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன எல்லா இடத்திலும் புதிய ஜீவனை அவர் அனுப்பி, யாவே 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 ராகனோசே யாதா யாதா என் கைகளை நான் உயர்த்திடுவேன். சிறு பிள்ளையை போல்
உம்மை நோக்கிடுவேன். சொல்லலாமா? என் கைகளை நான் உயர்த்தி உயர்த்திடுவேன். யாதா யாதா சிறு பிள்ளையை போல் உம்மை நோக்கிடுவேன். என் கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். என் கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. என் கைகளை உயர்த்தி நான் ஆராதிக்கிறேன். சொல்லுங்க, அதி சீக்கிரத்துல என் ஆவியை உயிர்ப்பிக்கிற செய்தி என் காதுகள்ல விழும். அதி சீக்கிரத்துல என் ஆவியை உயிர்ப்பிக்கிற, என்னை ஏற்றி கொண்டு போகிற ரதங்களை நான் பார்ப்பேன். அந்த வண்டிகளை நான் பார்ப்பேன். என் ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். இப்படியே என் வாழ்க்கை முடிவது இல்லை. யோசேப்பை நினைத்த துக்கத்திலே என் வாழ்க்கை முடிவது இல்லை. இழந்து போனவைகளை குறித்த துக்கத்திலே என் வாழ்க்கை முடிவதில்லை. Yes, Lord. My life will not end in the ashes. என் வாழ்க்கை சாம்பலிலே முடிவது இல்லை. என்னை உயிர்ப்பித்து, என்னை எழுப்பி, என்னை என் ஸ்தானத்தில் கொண்டு போய் விடுகிற தேவனுடைய சத்தம். ஸ்தானம் இதுவே. ஸ்தானம் இதுவே. யாவே ரூவா என் ஜீவ காற்று உம்மில் ஜீவிக்கின்றேன். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் ஜீவிக்கிறதே உம்முடைய சுவாச காற்றுனால தான். The life which I am living, இந்த ரூவா காற்றை நான் சுவாசிக்கிறேன். என் சுவாச காற்று நீ, என் சுவாச காற்று நீ. தூய பிரசன்னம் என்னில் வாழ்வதே. உன் பிரசன்னம் எனக்குள் வாழ்வதுதான் பா. That's why I'm alive. என் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நான் திரும்பி பார்க்கும்போது நான் ஜீவிப்பதற்கு பாத்திரனும் அல்ல. இவ்வளோ கடினமான சூழல்கள நான் ஜீவனோடு நிற்பதற்கும் வாய்ப்புகள் இல்லை. But in midst of so many disasters, என் வாழ்க்கையில் நடந்த இத்தனையோ விபரீதங்களின் நடுவிலும் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்னால், that's because of the life that you have given me, the life in Jesus. கிறிஸ்துவுக்குள் எனக்கு உண்டாயிருக்கிற ஜீவனே. இத்தனை போராட்டத்தின் நடுவிலும், இத்தனை சூழலும் that I'm alive. சொல்லலாமா? என் சுவாச காற்று நீ, என் சுவாச காற்று நீ. உம் தூய பிரசன்னம் என்னுள் வாழ்வதே. என் ஜீவ அப்பம் நீ, என் ஜீவ அப்பம் நீ. உம் ஜீவ வார்த்தை என்னுள் கேட்குதே.
தொடுதே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? உமக்காய் ஏங்குகிறேன். ஓ உமையே வாஞ்சிக்கிறேன். ஒருவருக்காக, உம்முடைய வார்த்தைக்காக உமையே வாஞ்சிக்கிறேன். யாவே ரூவா என் ஜீவ காற்றே உம்மில் ஜீவிக்கின்றேன். யாவே ஜீவ காற்றே உம்மில் ஜீவிக்கின்றேன். உம்மில் நான் ஜீவிக்கின்றேன். ஒவ்வொருவரும் அப்படியே வலது கையை இருதயத்தில் வச்சு we're going to pray on this word. என் ஆவியை உயிர்ப்பீங்கன்னு ஜெபிங்க எல்லாருமே. என்னை சுற்றிலும் நீங்க சுற்றி உங்க வாழ்க்கையை பார்த்தா your life, everything around you is dead. உங்க வாழ்க்கையில எல்லாமே மரித்து போன மாதிரி இருக்கலாம். பட் ஆண்டவரிடத்துல கேளுங்கப்பா, என்னுடைய ஆவியை நீங்க உயிர்ப்பீங்க. send your life to me. Send your life to me. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தேவனிடத்துல கேளுங்கப்பா, என் வாழ்க்கையில் எது இல்லாமல் போனாலும் let your life, let your presence, உங்க பிரசன்னம் என் ஆவியை உயிர்ப்பிக்கட்டும். ஜீவன் தருமூற்றே எங்கள் ஆவியான தெய்வமே, எங்களுக்குள்ள ஜீவனை தருகிற ஒரு ஊற்று உள்ளிருந்து வெளியே வரணும். We have prayed, we have asked to the Lord. மேலிருந்து இறங்கி வருகிற ஒரு அபிஷேகத்தை நம்ம கேட்டிருக்கணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, என் உள்ளத்திலிருந்து ஜீவன் உண்டாவதாக. யாக்கோபினுடைய ஆவியை உயிர்ப்பித்தீரே. when he thought everything is over, எல்லாம் முடிந்தது என்று அவன் நினைத்த பொழுது, இல்ல இல்ல இல்ல, இன்னும் யோசேப்பு மரிக்கல, இன்னும் தரிசனம் மரிக்கல, இன்னும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மரிக்கல, அறிவிக்கப்பட்ட வார்த்தை மரிக்கல, உன் நம்பிக்கை மரிக்கல. Nothing is dead. It's not dead. It's not dead. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இல்ல, நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. அந்த முடிவு நன்மைக்கு ஏதுவான முடிவாய், சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். யாக்கோபே, உன் கைகளை தளர விடாதே, உன் கரங்களை தளர விடாதே, உன் முழங்கால்களை தள்ளாட விடாதே. தேவ சமூகத்தில் சந்தோரியா பாத்து சேஃபுலா மீனஹலா ஷெலசே. தேவ சமூகத்தில் if you feel everything is over or anything, everything is over, இன்னைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அவர் உயிர்ப்பிப்பார். இன்னும் யோசேப்பை பார்க்கல. அந்த வார்த்தைகளை கேட்டு யோசேப்பு அனுப்பின வண்டிகளை பார்த்த உடனே யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேச போகிற அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும்.
கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் வீணாக போகாது. ப்ராமிசஸ் ஆர் நாட் டெட். நீங்கள் சொல்லுங்கள், அப்பா கிட்ட சொல்லுங்கள், அப்பா நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை எல்லாம் போனாலும் everything is dead, but I believe you can revive it, Lord. அந்த எழுப்புதலும் அந்த 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 ஜீவனும் முதலாவது எனக்குள்ளிருந்து ஆரம்பிக்கட்டும்பா. தேங்க்யூ ஜீசஸ். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போவதில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாவதில்லை. என் கூட சேர்ந்து இந்த வரிகள் நீங்கள் பாட போகிறீங்க. திஸ் வேர்ட் இஸ் a word of declaration and trust. அந்த பாட்டில் எப்படி வரும்னா, நான் விதைச்ச விதையெல்லாம் வீணாக போகவில்லை. ஆமென். நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் ஒன்றும் வீணாக போகாது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். இல்லை கர்த்தர் இல்லை, அப்படி ஆண்டவர் விட மாட்டார். எல்லாரும் உங்களை சுற்றி சொல்கிறாங்க, இல்லை யோசேப்பு மறிச்சிட்டான் பாருங்கள், அடையாளத்தை பாருங்கள், யோசேப்பின் வஸ்திரங்களில் இரத்தக்கரை இருக்கிறது பாருங்கள். எல்லாம் முடிந்ததுன்னு நினச்சாலும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் அதை சொன்னாலும், உங்கள் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே இருப்பதுனால நிச்சயம் யோசேப்பு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் யோசேப்பு அனுப்பின வண்டிகளையும் காண மறுபடியும் God will take you. யோசேப்பின் இடத்துல கொண்டு போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வ சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டு இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், அப்பா நான் நம்புகிறேன். வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒரே நிமிஷம். லெட்ஸ் ப்ரே டுகெதர். ப்ரே பண்ணலாமா? வாய்களை திறந்து அப்பா கிட்ட உங்கள் நம்பிக்கை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானோட இணைந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் ஒருவேளை சாம்பலில் உட்கார்ந்துருக்கிறது போல நீங்கள் உட்கார்ந்திருந்தா, துக்கித்து கொண்டிருந்தா, புலம்பிக் கொண்டிருந்தா, அழுது கொண்டிருந்தா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்தது எதற்காகனா, இந்த சாம்பலிலிருந்து ஒரு சிங்காரத்தை, இந்த சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை உனக்கு கொடுக்க என்னால் ஆகும் என்று உங்களுக்கு அறிவிக்கத்தான். ஆர் யூ மௌனிங், கிரையிங்? ஆண்டவரிடத்தில் துக்கித்து கொண்டு தெய்வ சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்து தளர்ந்து போயிருக்கிற உங்களை முதலாவது உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரைஸ் அப். அவனுடைய சமூகத்தில் சொல்லுங்கப்பா, கர்த்தாவே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்பா, நீர் பரிசுத்தரப்பா. எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய தலையிடுதலை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் God is telling you one thing, to partner with the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொண்டு, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொண்டு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொண்டு, மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ப்பா, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ப்பா. 11 பேரும் சுற்றி நின்று சொன்னாங்க யோசேப்பு மரித்துட்டான்னு. இல்லை, யோசேப்பு மறிக்கலை. யோசேப்பை ஜீவனோடு காத்து வாக்குதத்தை மறிக்கலை. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குதத்தை மறிக்கலை. உங்கள் ஜெபங்கள், your prayers are not dead, your deeds are not dead, the promises and prophecies are not dead. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா மனிதருடைய சத்தங்களையும் நீங்கள் கேட்குறது இல்லை. இல்லை, நான் கேட்க மாட்டேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, தேவன் என்ன சொல்லுகிறாரோ, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி அனுப்பியிருக்கிற வார்த்தையின்படி. தேங்க்யூ ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த நாளில் எங்களை உயிர்ப்பிங்கப்பா, உங்கள் வார்த்தையை அனுப்பி எங்களை உயிர்ப்பிங்கப்பா. உம்முடைய நாமத்தினாலே யோசேப்பினுடைய வார்த்தைகளை கேட்டு யாக்கோபு உயிர்த்தது போல இங்கே இருக்கிற யாருடைய வாழ்க்கையிலானாலும் அவங்களுடைய ஹோப், அவங்களுடைய நம்பிக்கை மரித்து போயிருக்குமானால், நான் நம்பினேன் இவர்தான் உலகத்தை ரட்சித்து மீட்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் என்று சொல்லி, நம்பிக்கை இருந்தும், கிறிஸ்துவை நம்பி இருந்தும் தளர்ந்து போய் தூரம் போனவர்களே, மறுபடியும் தேடி போய் உம்முடைய வார்த்தையினால் திருப்பி கொண்டு வந்தீங்களே. இன்றைக்கும் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிற நபர்கள் உண்டுப்பா.
ஜெபிக்கலாம் அவங்களுக்காக. அவங்க நினச்சது நடக்காததுனால, அவங்க விரும்பினது கிடைக்காததுனால, தேவனை விட்டு தூரம் போன பீப்புள், the people who have left and went far away from Lord, they know God, they trusted him. ஒரு காலத்தில் அவங்கள நம்பினாங்க, இயேசுவை நம்பினவங்க தான், ஜெபிச்சவங்க தான், சபைக்கு வந்தவங்க, ஆராதிச்சவங்க தான். ஆனால் ஏதோ ஒரு டிஸப்பாயின்மெண்ட், அவங்க நினச்சது ஏதோ ஒன்று நடக்காமல் போனதுனால, அதனால தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருப்பார்கள்னா, இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு நேராக அவருடைய வார்த்தையை அனுப்பட்டுமே. ஜெபிக்கலாமா? வாய்களை திறந்து அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே அவர்களை திருப்பி கொண்டு வாருமப்பான்னு ஜெபிங்களேன். அவங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, அவங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, உங்களால் கூடும்பா. நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோமே, நாங்கள் விசுவாசித்தோமே, we trusted him, நாங்கள் நம்பினோம், ஆனால் அது நடக்கலை. நாங்கள் விசுவாசித்தோம், ஆனால் அது எங்களுக்கு கைக்கூடி வரல. அதனால் நீங்கள் ஒருவேளை டிஸப்பாயிண்டடாக இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, இந்த சாம்பல் உனக்கு முடிவு அல்ல. இப்படியே உட்கார்ந்து அழுது கொண்டே உன் வாழ்க்கை முடிவது இல்லை. இட்ஸ் நாட் த எண்ட், திஸ் இஸ் நாட் த எண்ட். புலம்பல் முடிவு அல்ல, சாம்பல் முடிவு அல்ல. சிங்காரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். The Holy Spirit of God is in midst of us and he is working. அவர் நிச்சயமாக நம் நடுவில் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம நினைக்கிறோம், நானும் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கியும் சரி சமீப காலத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்டுட்ருக்கேன், we want to witness. நாங்கள் பார்க்கணும். we want to see what you're doing. Yes, we are hearing. ஆமாம், நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். Yes, we are believing. நாங்கள் நம்புகிறோம். But we wanted to see that manifestation அப்படின்னு நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது நீங்கள் கிரியையில் காமிங்க. ஏன்னா நிறைய குடும்பங்களுக்குள்ளே, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவருடைய ஃபேமிலி லைஃப் மரித்து போயிருக்கு. their joy is dead, their family life is dead. நிறைய பேருடைய லைஃப்பில் கெரியர் எந்த பகுதியில் இஃப் யூ ஆர் ஃபீலிங் தட் எவ்ரி திங் இஸ் ஓவர், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு மற்றவங்க சொன்னாலும், இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் அப்படின்றத இன்றைக்கு நம்ம கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் வசனத்தை கேட்குறதுக்கு முன்னாடி I just wanted to make an announcement to you. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் about the quiz. அதுக்கான PDF ரெடி பண்ணியிருக்கோம். 6 டைட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த டைட்டிலுடைய பேசிஸில் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே PDF ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வைத்ததுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இல்லை டுமாரோ மார்னிங் நாங்கள் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க் நம்முடைய மீடியா டீம் ஒரு சைட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதில் உங்களுக்கு எல்லா PDF உடைய லிங்க்கும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த PDF டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா கேட்க போகிற கொஷின்ஸுடைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தே ஹவ் ஒர்க்ட் வண்டர்ஃபுல்லி. ஒரு அப்ளாஸ் டு மீடியா டீம். தே ஆர் ரியலி ஒர்க்கிங் குட். ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜை சூப்பராக அழகான ஒரு சர்மனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதை படிச்சிங்கன்னா வரப்போகிற குவிஸில் நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுக்காக உங்களுக்கு அதை அனுப்புவோம். ஸோ கீப் ப்ரிப்பேரிங். டேட்ஸ் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ஃபைனலைஸ் பண்ணிவிடுவோம். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் அதை ஃபைனலைஸ் பண்ணால் அடுத்த வாரமே இருக்கலாம். கம்மிங் வீக் நெக்ஸ்ட் வீக்கே இருக்கலாம். நான் நினச்சேன் இந்த கம்மிங் டியூஸ்டே பண்ணலாமான்னு. பட் இட் வில் பி வெரி ஏர்லி. ஸோ 1 வீக் நம்ம டைம் எடுத்துக்கலாம் ஃபார் அவர் ப்ரிப்பரேஷன். நான் உங்களுக்கு அந்த சிலபஸ் அனுப்புகிறேன். ஸோ வி கேன் ஒர்க் ஆன் டு தட். நம்ம அப்படியே அதை கற்று அறிந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான டைட்டில்ஸ், வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு சொல்லி அனுப்பிடுறேன். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஹோப்ஃபுல்லி கிடச்சிரும். நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. 1 வீக் நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸ்லோவாக டைம் எடுத்து ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அந்த வார்த்தைகளை கேட்டு அதில் ஒரு குவிஸ் செஷன் நம்ம ரெடி பண்ணலாம். வி வில் ஆல்சோ ரெக்கார்ட் அ வீடியோ.
எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆமாம், எவ்ரிதிங் இஸ் ரெடி. எனக்கு நைட் நம்ம அமைச்சிருவோம். வீடியோவும் ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவோம் டு இன்வைட் பீப்புள் ஃபார் திஸ் குவிஸ். அதையும் ரெக்கார்ட் பண்ணி அதை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வில் சென்ட் இட் ஆஃப் ஸோ தட் நீங்களும் ஷேர் பண்ணி நீங்களும் இன்வைட் பண்ணலாம் பீப்புளை. அப்படி நீங்கள் இன்வைட் பண்ணுற பீப்புள் அட்லீஸ்ட் இந்த குவிஸ்க்காகவாது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க வைக்கலாம் அவங்கள. ஸோ தட் வில் ஹெல்ப். ஏன்னா லாஸ்ட் டைம் எல்லாம் இந்த மாதிரி குவிஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகும்போது நிறைய சிஸ்டர்ஸ் டெஸ்டிமோனிஸ் அனுப்பிச்சாங்க. தட் நாங்கள் குவிஸ்க்கு ரெடி ஆகிறதுக்காக தான் படிக்க ஆரம்பித்தோம், ஆனால் எங்கள் லைஃப்பில் ரொம்ப அது மினிஸ்டர் பண்ணிச்சு மறுபடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிச்சயம் மறுபடியும் அந்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஸோ நம்ம அதுக்காக ஆயத்தமாகவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பிஃபோர் கோயிங் இன் டு த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக ஒரு ஹீலிங்காக ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். சமீபத்தில் ஒரு திருச்சபையில் நான் பேசும்பொழுது ஆண்டவர் அந்த திருச்சபைக்கு ஒரு ராஃபான்ற வேர்டு எனக்கு சொல்லி அனுப்பினாங்க. அந்த திருச்சபைக்கு நேராக அந்த வார்த்தையை பிரசங்கிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். இந்த ஹீலிங்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வீல் ப்ரே ஃபார் யுவர் ஃபிசிக்கல் ஹீலிங்காக ஜெபிக்கலாம். அதுக்கப்புறம் வீல் ப்ரே ஃபார் அ சைக்கலாஜிக்கல் ஹீலிங்காக ஜெபிப்போம். முதலாவது நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னா சரீர பிரகாரமான சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது சிந்தையில் ஒரு சுகத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கணும். சிந்தை, இருதயம், இப்படியெல்லாம் மேபி யூ ஃபீல் ரொம்ப என்னோடய இருதயம் உடஞ்சி போயிருக்கு, என் இருதயம் கிழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா அந்த ஹீலிங்க்கு நான் அந்த ராஃபான்னு படிக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டை நான் கண்டுபிடிச்சேன். அதாவது ராஃபான்ற வேர்டுக்கான அர்த்தம் ஹீலிங்குன்றது மட்டும் இல்லாமல் ரெஸ்டோரிங் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தைக்கிறது அப்படின்றதையும் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. அப்போ எதெல்லாம் கிழிஞ்சிருக்கோ திஸ் ராஃபா வில் மெண்ட் இட் டுகெதர், அதை மறுபடியும் தைப்பார். ஆமேன். இருதயங்கள் கிழிந்து போன நிலைமையில் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் தேய்ப்பார். ஆமேன். ஹீ வில் டூ தட். அவர் அப்படியே அதை ஸ்டிச் பண்ணுவார் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வேர்ட் நான் பார்த்தேன். ஸோ ஹீலிங் ராஃபான்ற வேர்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அதிகமாக வந்திருக்கு. நியூ டெஸ்டமெண்ட்டில் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். பட் அதை பற்றி இன்றைக்கி நமக்கு சர்மன் இல்லை. பட் ஐ எம் என்கரேஜ்டு பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் டு ப்ரே ஃபார் அ ஹீலிங். உங்கள் சரீரத்தில் எனிதிங் யூ ஆர் கோயிங் த்ரூ. நம்ம ஜெபிக்கலாமா? வாய்களை திறந்து இப்போ உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, நானும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீல் ப்ரே ஃபார் யுவர் ஹீலிங். த பீப்புள் ஹூ ஆர் ஜாயின், நீங்கள் இணைஞ்சிருப்பீங்க அப்படின்னா உங்கள் இருதயத்தில் கை வச்சோ இல்லை எந்த பகுதிகளில் உங்களுக்கு வேதனைகள் இருக்கோ அந்த பகுதிகள் நீங்கள் கை வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு யூ வாண்ட் அ கம்ப்ளீட் ஹீலிங் இன் யுவர் பாடி, யூ கேன் கீப் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் தலைமையில் நீங்கள் கை வைத்துக்கலாம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட நாம் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். We are going to pray with the help of the Holy Spirit by holding the name of the Jesus. நமக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து நமக்கு சுகத்தை, அவர் நம்முடைய காயங்களுக்காக, ஆமென், நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக அவர் காயப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னா நம் ஹீலிங், நாம் ஹீலிங் அடைங்கும்படிக்காக. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கண்களை மூடி பரிசுத்த ஆவியின் உதவியோடு அந்நிய பாஷைகளை பேசுவோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட இந்த நாளில் ஆண்டவரே சரீர சுகத்திற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ சரீரத்தில், ஸ்கின்ல, ஆமென், we start from the skin diseases, so Father Lord, skin diseasesக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வெளிப்புறமாக ஸ்கின்ல இருக்கிற எந்த பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு இருந்தாலும், சகோதரிகளுக்கு இருந்தாலும், அவங்க குடும்பத்தில் யாருக்கு இருந்தாலும் ஆண்டவரே இது ஹீலே ஆகாது, மருத்துவத்துறையில் இதுக்கு ஹீலிங்கே இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லி இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை இவர்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். மேனிஃபெஸ்ட் யுவர் செல்ஃப் as Rapha to them, O Father Lord. இவர்கள் குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். we specially pray for children, O Father Lord. குழந்தைகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் என் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. கர்த்தருடைய பலன் இடைக்கட்டுவதாக என் தழும்புகளை நாளே நீங்கள் சுகமானீர்கள் என்று வாசிக்கிறோமே. தேவனுடைய தழும்புகள் கிழிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தினால எங்களுக்கு ஒரு சுகத்தை, எங்களை மறுபடியும் நீங்கள் இணைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நீர் சுகப்படுத்துவீராக. உள் உறுப்புகள் ஒரு சுகம் உண்டாவதாக, வெளி அவயவங்கள் ஒரு சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே கண் பகுதிகளில், மூக்கு பகுதிகளில், உதடுகளில், ஆண்டவரே செவிகளில், எல்லா பகுதிகளும் கர்த்தருடைய சுகத்தை
நாங்கள் பேசி ஜெபிக்கிறோம். நிஹாத்தோ ஃபேலாஹை தீசே காதுரா மூந்தர பாபா நிகாலேதரபா, கட்டிக்கள் இருக்கிற இடங்களில் கட்டிக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எலும்பு பகுதிகளில் நரம்பு பகுதிகளில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியாதபடி, ஆலயத்துக்கு போக முடியாதபடி சில பேருக்கு பலவீனங்கள் இருக்குப்பா. தேவனுடைய பிரசன்னத்திற்கு போக முடியாதபடி, ஜனங்களோடு சேர்ந்து ஆராதிக்க முடியாதபடி காணப்படுகிற எல்லா பலவீனங்கள், த ஹிண்ட்ரன்ஸ் ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்ஸ் ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கு இருக்கிற எவ்ரி ஹிண்ட்ரன்ஸ், ஃபிசிக்கல் ஹிண்ட்ரன்ஸ், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அவைகளை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஹீல் இட் ஓ ஃபாதர் லார்ட், ஹீல் இட் ஓ ஃபாதர் லார்ட். மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்பங்களை கர்த்தர் ஹீல் பண்ணுங்கப்பா. கர்ப்பத்தில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் மறையட்டும். கர்ப்பங்கள் பலவீனமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கர்ப்பங்கள் பலனடையட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அவைகளை சுற்றிலும் இருக்கிற எல்லா கட்டிகளையும் கர்த்தர் நீர் மறைய பண்ணுவீராக. தேவன் ஒரு அற்புதத்தை செய்து விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக விசேஷமாக யாருக்கெல்லாம் இருதயத்தில் ஒரு ஹீலிங் வேணும், இருதயத்தில் எனக்கு ஒரு ஹீலிங் வேணும். என் மனம் நொந்து போயிருக்கு, என் மனம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஐ எம் ஷேட்டர்ட், மை ஹார்ட் இஸ் ஸ்டோன் இன்டு பீசஸ். அப்படி ஒரு வேலை நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். தேவனே, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இருதயங்களில் காயத்தோடு, இருதயங்களில் வேதனையோடு, சில இருதயங்களில் அப்பா கண்ணீரோடு இருக்கிற உம்முடைய மகள்களை கர்த்தர் நீர் ஒரு விசையாய் நினைவு கூர்ந்து அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் காயங்களை ஆற்றுகிற தேவன். என்னை பூசி உன் காயங்களை ஆற்றுவேன். கர்த்தருடைய அபிஷேகம் என்கிற எண்ணெய் இவர்களுடைய உள்ளங்களில் பூசப்படட்டும். எஸ் லார்ட். மூப்பர்கள் சேர்ந்து விசுவாசத்தோடு எண்ணெய் பூசி ஜெபிச்ச ஆரோக்கியம் உண்டாகும்னு வாசிக்கிறோமே. அப்பா, உம்முடைய அனாயிட்டிங், லெட் யுவர் அனாயிட்டிங், லெட் யுவர் பிரசன்ஸ், ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலத்துக்கு ஒப்பான உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய உச்சந்தலையிலிருந்து ஊற்றி விடுவீராக. உச்சந்தலையிலிருந்து அந்த தைலம் ஊற்றப்படுவதாக. உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் ஊற்றி ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் செய்யுங்க. இருதயங்கள்லாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படட்டும்பா. தளர்ந்து போய் சோர்த்து போய் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டெஃபினெட்லி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேச போகிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். பிகாஸ் இந்த வேர்டை நான் தியானிக்கிறது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்பீக் அபவுட் லைஃப்பை குறித்து சில விஷயங்களை தியானிச்சுட்ருக்கும் போது தான் நான் இந்த பகுதிக்கு நேராக கொண்டு போகப்பட்டேன். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் இருக்கிற வார்த்தை. ஐசையா சாப்டர் 61 verse 3. we will read it. ஐசையா சாப்டர் 61 verse 3. அதில் நான் தமிழில் படிக்கிறேன். இஃப் யூ ஆர் ஹேவிங் இங்கிலீஷ் பைபிள் யூ கேன் ரீட் along with us. நீங்கள் வாசிக்கலாம். ஐசையா சாப்டர் 61 verse 3. 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா, ஆமென். இங்கே நம்ம ஆல்ரெடி இதை குறிச்செல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். நம்ம துதியின் உடை பார்த்துருக்குறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைன்ற ஒரு மெசேஜை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இந்த தைலத்தை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். பட் இந்த சாம்பலுக்கு பதிலாக இந்த சிங்காரத்தை குறித்து இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். வி ஆல் நோ அபவுட் ஆஷஸ். நம்ம எத்தனை பேர் இங்கே பார்த்துருக்குறீங்க சாம்பலை? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கா? சாம்பலை பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நமக்கு அந்த அனுபவங்கள் நிறையா இருக்குது. வி ஹவ் விட்னஸ்ட் இட். நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சாம்பல். எத்தனை பேர் இப்போ நான் சொல்லும் போதே அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சாம்பலை பார்க்குறீங்க அப்படின்னா வாட் வில் பி யுவர் மென்டாலிட்டி? என்ன நினைப்பீங்க? அது ஏதோ ஒன்று எரிஞ்சு, இல்லை அங்கே ஏதோ ஒன்று, தேர்ஸ் அ டிஸ்டர்பன்ஸ். உங்களுக்கு கேட்குதா? எனி டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஓகே. ஏதோ ஒன்று அங்கே
அங்கே எரிந்து ஏதோ ஒன்று முடிக்கப்பட்டிருக்கு. சம்திங் ஹஸ் டெஸ்ட்ராய்டு தேர். ஆமாம் தானே? ஆமாம். அது நம்ம சாம்பலை பார்க்கும் போதே நமக்குள்ளே ஒரு விஷயம் தோணும், சம்திங் இஸ் ஓவர், இட்ஸ் ஃபினிஷ்ட், தட்ஸ் ஆல், முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு நிலை தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இது எப்படி நம்ம பார்க்கலான்னா, இன் மிட்ஸ் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ், ஒன்றுமே இல்லை இதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு சாம்பல் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. உண்மையா இல்லையா? யூ கேன் டூ நத்திங் வித் தட். யூ கேன் டூ நத்திங் வித் ஆஷஸ். அப்படி தான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படி அடுத்த நிலை இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒன்று இல்லவே இல்லை. தட்ஸ் ஆல். யூ ஹவ் கம் டு எ எண்ட் ஆஃப் யுவர் கெரியர். யூ ஹவ் கம் டு எண்ட் ஆஃப் யுவர் எப்படி சொல்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப், எனிதிங் விச் இஸ் கம் டு அன் எண்ட் வேர் யூ ஃபீல் அவள் தான், இதுக்கப்புறம் நமக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லை, நெக்ஸ்ட் லைஃப் இல்லை, அவ்வளோதான், எவ்ரி திங் இஸ் ஓவர் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு வேளை நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா, திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. காட் இஸ் கோயிங் டு ஸ்பீக் மைட்டிலி ஓவர் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவனை அனுப்பினார் அப்படின்ற வேர்ட் ஹீ சென்ஸ் இஸ் லைஃப். வார்த்தையினால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அனுப்புவார். இன்றைக்கி ஆண்டருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரப்போகுது. இப்போ இந்த சாம்பலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும், சிங்காரம் கொடுக்கும். சாம்பலே சிங்காரமாக மாறும்னு இல்லை. there's a difference. ஆமேன். அந்த டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சாம்பலே அப்படியே சிங்காரமாக மாறுமா அப்படின்னா, இந்த சாம்பலே அப்படியே ஏதாவது மாறுமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஸோ தேர் சம்திங் விச் காட் இஸ் ரீப்ளேசிங். நான் உங்களுக்கு ஒரு 3 விதமான விஷயத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் நம்மளுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு ட்ராஜிக்கான, இல்லை நம்ம நினச்சபடி நம்ம லைஃப் அமையாமல் போகும் பொழுதோ, இல்லை நம்ம விரும்பினது நமக்கு கிடைக்காமல் போகும் பொழுதோ we'll get disappointed. இல்லை, இப்போ நம்ம ஆஷஸை குறித்து பைபிளில் நான் நிறைய இடத்துல நான் எல்லா ஆஷஸ் பற்றி எங்கெல்லாம் பைபிளில் வருதோ ஐ ஜஸ்ட் சர்ச்ட் அண்ட் ஐ ஸ்டார்டட் டு ரீட் அபவுட் இட். இந்த ஆஷஸ் எங்கெல்லாம் வருதுன்னா, அவங்களுடைய அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களோட ஆஷஸ் ரொம்ப அதிகமாக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இஃப் யூ see someone is sitting on the ashes அப்படின்னா அதுக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்குது. நம்ம அங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இண்டிகேஷன். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒன்றத்துக்காக துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நம்பர் 1, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, துக்கம். தே ஆர் மார்னிங் ஆன் சம்திங் அவங்க லைஃப்பில் சம் ட்ராஜிக் ஹேப்பன்ட் ஆர் ஏதோ ஒரு துக்க செய்தி அவங்க கேட்டிருப்பாங்க. இதுக்கு நிறைய இடத்துல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா, ஒரு யோபு தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் மரித்து போயிட்டாங்க. எவ்ரிதிங் அவரோட லைஃப்பில் ஒரு பயங்கரமான ட்ராஜிக்கல் இன்சிடென்ட் நடக்குது. அவருக்கு தன் பிள்ளைகள் மரித்து போயிட்டாங்க. தனக்கு உண்டான எல்லாம் மரித்து போனதுக்கப்புறம் இப்போது நான் போய் சாம்பலும் தூளில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி யோபு போய் உட்காரதை நம்ம பார்க்குறோம். நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி ஆமான் நம்ம எல்லா யூத குலத்தையும் அழிப்பதற்கு முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான் என்ற செய்தி மொர்தெகாய்க்கு கேட்ட உடனே மொர்தெகாய் என்ன பண்ணுறாருனா போய் சாம்பலில் உட்கார்றாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வேர் இந்த சாம்பலில் உட்காருகிற அனுபவம் இருக்குது. ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் விச் இஸ் வெரி யூனிக். பீப்புள் சாம்பலை எடுத்து தன் தலைகளில் போட்டு கொண்டுகிற அனுபவமும் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, தட்ஸ் வாட் தேர் சேயிங். இப்போ நீங்கள் தாமார்ன்ற ஒரு கேரக்டரை 2 சாமுவேலின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தாமார் என்ற ஒரு கேரக்டர் ஒரு ரொம்ப ட்ராஜிக்கான ஒரு லைஃப் அந்த பொண்ணுக்கு. 2 தாமார் இருக்காங்க பைபிளில். அதனால் அதில் நான் உங்களுக்கு சொல்கிற தாமார் தாவீதின் மகளாகிய தாமார். இப்போ நம்ம இந்த தாமாரை பார்க்கும் பொழுது தன்னுடைய ஹாஃப் பிரதர், அதாவது தன்னுடைய தகப்பனுக்கே பிறந்த இன்னொரு பிரதர் தன்னை கற்பழித்து தன் வாழ்க்கையை என்ன பண்ணிட்டாரு, ஸ்பாயில் பண்ணிட்டார். ஹி டெஸ்ட்ராய்ட் ஹர் லைஃப். எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவளை என்ன பண்ணுறான்னா ரொம்ப நேசிக்கிறான். அந்த 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 சாப்டரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும். ரொம்ப அதிகமாக அவளை நேசித்து அவளை விரும்பி அவளிடத்தில் அவளோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்ச உடனே வசனம் சொல்லுது, ஹி ஸ்டார்டட் டு ஹேட் ஹர், விச் இஸ் வெரி ட்ராஜிக். நம்மளை ஒருத்தங்க வெறுத்துட்டே இருக்கிறது வேறு, நம்ம ரொம்ப ஒருத்தங்க நம்மளை நேசிச்சு எப்படி ஆகிலும் அவளை அடையணும்னு அவன் நினச்சி அவளை அடைந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் அ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், ஜஸ்ட் லைக் இந்த உலகத்தில் நடக்கிற மாதிரி, ஜஸ்ட் லைக் தட் இவளை வெளியே கொண்டு போய் வீசுன்னு சொல்லி அவளை வெளியே தள்ளி அனுப்பின ஒரு சூழலை பார்க்குறோம்.
அப்போ அந்த சமயத்தில் தாமார் தன் தலையின் மேலே புழுதியை போட்டுக்கொண்டு அவள் அப்படியே நடந்து வரதை பார்க்குறோம். வி see people ரொம்ப ட்ராஜிக்காக ஒருத்தங்க லைஃப்பில் நடக்கிற ஒரு இடத்துலலாம் இவங்க இந்த ஆஷஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்பர் 1, ஃபார் அ மௌனிங், ஒரு துக்கம் கொண்டாடுதலுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆஷஸ். நம்பர் 2, ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல். வென் ஆஷஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பைபிளில் அந்த இடத்துல நம்ம ரிப்பெண்டன்ஸை பார்க்க முடியும். இதுக்கு எல்லாமே பைபிள் வேர்ஸ் சொல்லி நான் ரொம்ப டைம் லேக் பண்ணாமல் உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்ச சம்பவன்றதுனால நான் அப்படியே ரஷ்அப் பண்ணுறேன். நீங்கள் பக்கத்தில் எக்ஸாம்பிள்னு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் யூ கேன் சர்ச் எல்லாம். நம்ம பார்க்குறோம் நினிவேக்கு யார் போகிறா அப்படின்னா யோனா போகிறாரு. அதை போய் அவர் அந்த ரிப்பெண்டன்ஸ்க்கான செய்தி அவர் சொன்ன உடனே அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சாம்பலில் உட்காராங்க. ஸ்பெஷலி கிங், அந்த நினிவேயினுடைய ராஜா போய் சாம்பலில் உட்கார்றது தான் ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம். ஆமேன். அந்த ஆக்ட் ஆண்டுடைய பாதத்துக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. நம்பர் 3 நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா, when you see someone is sitting in the ashes or someone is around the ashes அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறேன். நம்பர் 1, அவங்க துக்கம் கொண்டாடுறாங்க. அப்படி இல்லையா அவங்க மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுதல் கூட வச்சுக்கலாம். இட்ஸ் அ இண்டிகேஷன் ஆஃப் repentance. நம்பர் 3, இட்ஸ் ஆல் அபவுட் ஃபாஸ்டிங். நம்ம ஃபாஸ்டிங்கை குறித்து பார்க்கலாம். சில இடத்துல நான் பார்த்தேன், ஆப்ரஹாம் தன்னை தாழ்த்திக்கிறார். நான் தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன். ஹியூமிலிட்டியை கூட அது குறிக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் திஸ் பாயிண்ட். ஹியூமிலிட்டியை கூட குறிக்குது. இப்படி ஒரு ஆஷஸை குறித்து நம்ம இந்த இடத்துல நம்ம பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் இந்த ஆஷஸ் இந்த சிங்காரமாக மாறும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்து தான் இதை மாற்றுவார்னு தான் இந்த சங்கீதம் 61. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், வெனெவர் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ட்ராஜிக்கான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் சங்கீதம் 61 எடுத்து வாசிக்கலாம். ஆமேன். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எவ்வளவு மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினால் அதை மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் அலோன், இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனம் தான் இது. ஆனால் அந்த இடத்துல நம்ம பரிசுத்த ஆவியின் உதவியையும் நம்ம அங்கே பார்க்குறோம். அல்லேலூயா. ஸோ அதனால் நீங்கள் இந்த வசனத்தை நிச்சயம் எடுத்து வாசித்து பாருங்கள். திஸ் வேர்ட் வில் ஹெல்ப் யூ டு ரிவைவ் யுவர் ஸ்பிரிட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எப்படி யாக்கோபினுடைய இருதயம், ஆவி, ஹிஸ் ஸ்பிரிட் வாஸ் ரிவைவ்ட் பை த வேர்ட் ஹி லிசன்ட் ஃப்ரம் நம்ம யோசேப்பு இடத்துல கேட்ட வார்த்தைக்கு அவருடைய வாழ்க்கையை ரிவைவ் பண்ணிச்சோ, அந்த மாதிரி வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஸோ பவர்ஃபுல். அதனால் நீங்கள் நிச்சயமாக இதை வாசித்து பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 பேட்டர்னை மட்டும்தான் அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஆண்டவர் இந்த சிங்காரத்தை கொடுப்பாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் உங்களுக்கு முதல்ல சாம்பலையும் சிங்காரத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸை உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் ஃபார் அ கிளாரிட்டி, ஒரு கிளாரிட்டிக்காக. இப்போ இந்த சிங்காரம்ன்ற வார்த்தையை நான் கேட்ட உடனே இங்கிலீஷில் டைரெக்டாக பியூட்டி அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த பியூட்டி அப்படின்றதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு எப்பவுமே இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பைபிள் ஹப்ன்ற ஆப் நீங்கள் படிக்கிறீங்களான்னு தெரியல. இஃப் யூ ஆர் யூஸிங் இட், தட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யூ, எஸ்பெஷலி ஃபார் த இங்கிலீஷ் ரீடர்ஸ். ஆங்கிலத்தில் படிக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த பைபிள் ஹப் இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ஆப் தட் யூ ஷுட் ஹேவ் இன் யுவர் ஃபோன். அப்போ அதில் நான் வாசிக்கும் போது நான் வாசித்தேன், இது பியூட்டி மட்டும் இல்லை, இட்ஸ் சம்திங் லைக் ஒரு ஹெட், ஒரு ஹெட் ட்ரெஸ். அதாவது அலங்காரம்னு சொல்லும்போது ஒரு தலைக்கான ஒரு அலங்காரமாக, கழுத்திற்கான ஒரு அலங்காரமாக, இப்போ நம்ம இந்த டர்பன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான அலங்காரமான டிஃப்ரெண்ட் வார்த்தைகளை அதில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்போ இது எப்படின்னா ஒரு கணம். இப்போ நீங்கள் இஃப் யூ சி சம்ஒன்ஸ் ஹெட் இஸ் கவர்டு வித் ஒருத்தர் தலை மேலே ஏதோ ஒன்று வைக்கப்படுதுன்னா, நீங்கள் பைபிளில் வாசிச்சிருக்கீங்களா? நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் யாருன்னா யோசுவா அப்படின்ற ஒரு ஆசாரியனை குறித்து நம்ம சஹரியாவின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவன் அழுக்கு வஸ்திரத்தை தரித்தவனாக நின்றான்னு வாசிக்கிறோம். அப்போ அவன் வஸ்திரத்தை மாற்றினதுக்கு அப்புறமா அங்கே பைபிள் சொல்லுது, அழுக்கு வஸ்திரம் போட்டிருந்த அவருக்கு அந்த அழுக்கு வஸ்திரம் கலற்றப்பட்டு அவருக்கு ஒரு என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஒரு ஆசாரிய உடை கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னா அவர் தலைக்கு ஒரு பாகை கொடுக்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு இது இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு ஆப்போசிட்டாக, இப்போ நான் பிரச்சனையில் இருந்தேன் சிஸ்டர், நான் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டேன் சிஸ்டர் அப்படின்றது ஒரு டெஸ்டிமோனி தான் இல்லையா? நான் அழுக்கு வஸ்திரம் போட்டிருந்தேன், இப்போ எனக்கு அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி இப்போ நான் ஒரு நல்ல வஸ்திரம் போட்டிருக்கேன். தட்ஸ் அ டெஸ்டிமோனி. ஆனால் இதில் ஆடட் க்ரெடென்ஷியல்ஸ் என்னென்னா அவர் தலையின் மேல் வைக்கப்பட்ட ஒரு பாகை. அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமாக ப்ராமிஸாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். God will not only take you out of your situation, but He will honor you.
அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை மேலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறது மட்டும் அவருடைய வேலை அல்ல, உங்களை கனப்படுத்துகிறது தான் அவருடைய வேலை. அல்லேலூயா. இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் த ஆஷஸ், உங்கள் லைஃப் வந்து இப்போ நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கிற மாதிரி, இப்போ நீங்கள் துக்கம் கொண்டாடிட்டு இருக்க மாதிரியோ, இப்போ உங்கள் வாழ்க்கையில் சிஸ்டர் அவ்வளோதான், என் லைஃப்பில் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிலையில் ஒரு வேளை நீங்கள் இருந்தாலும், மை கெரியர் இஸ் ஓவர், மை எனிதிங் இஸ் ஓவர் அப்படின்ற லெவலில் நீங்கள் இருந்தால் கூட, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். காட் கேன் டேக் யூ அவுட் ஆஃப் த ஆஷஸ். அல்லேலூயா. அவர் அதிலிருந்து உங்களை எடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் உங்களை அலங்கரிக்கவும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. யோசுவாவை பாருங்கள். ஏன்னா யோசுவாவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது வெரி பியூட்டிஃபுல் திங். நீங்கள் சகரியா புத்தகத்தில் வாசிச்சு பாருங்கள். யோசுவாவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவனை குற்றப்படுத்தும்படி அவன் பக்கத்தில் சத்ரு நின்று கொண்டிருந்தா. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து யோசுவாவை வெளியே கொண்டு வந்து அவரை வந்து ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவன் நிறுத்தினது மாத்திரமல்ல, he gave him honor, he gave him positions. அவர் தலையின் மேல் பாகையை வைத்து கர்த்தர் அலங்கரித்து, God gave him more than what he deserved. God gave him more than what he desired for. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், he will give you more than what you desired. நீங்கள் விரும்பினதை விட அதிகமாக தான். அதனால தான் இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்கு, ஐ வில் டூ பெட்டர், ஐ வில் டூ கிரேட்டர் திங்ஸ். நீ நினைக்கிறத விட அதிகமாக தான். நான் என்னுடைய லைஃப்பை கொஞ்சம் அப்படியே மெடிடேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நான் தியானித்து பார்க்கும்போது நான் தியானித்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் வந்து உங்களுக்கு நிறைய தடவை என்னோடய டெஸ்டிமோனி சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன், நமக்கு தெரியும் நம்ம ஊழியம் செய்வோம், நமக்கு தெரியும் RWFன்னு ஒரு மீட்டிங்கை நம்ம நடத்துவோம், இப்படி ஒரு கூட்டம் இருக்கும், இப்படி ஒரு பெண்கள் ஐக்கியத்தை கர்த்தர் திட்டம் பண்ணியிருக்காரு. எஸ், நான் தான் என் காதுகள்னால அந்த வார்த்தையை கேட்டேன். ஏன்னா என் வழியாக தான் அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ த்ரூ மீ காட் ஸ்போக் தட் ப்ராஃபஸி, ஐ ஹர்ட் தட் ப்ராஃபஸி அண்ட் ஐ இமேஜின்ட், என் மனசில் இந்த RWF எப்படி இருக்கும், இல்லை எனக்கு ஊழியத்தை கர்த்தர் சொல்லும்போது உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார்னு சொல்லும்போதோ, இல்லை நான் உன்னை கணவன் மனைவியாக யூஸ் பண்ணுவேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருந்துச்சு. ஐ ஹேட் சர்டைன் தாட்ஸ். நம்ம யோசிப்போம்ல, நமக்கு ஒரு ப்ராஃபஸி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ வாட் ஹியூமன் பை வில் டூ, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த விஷயத்தை என்ன பண்ணுவோம், நினச்சி பார்ப்போம், ஓ இப்படி நடக்குமோ, ஓ அப்படி நடக்கணும். நான் உங்களுக்கு இன்றைக்கி சாட்சியாக சொல்கிறேன், நான் நினைத்து பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக தான் கர்த்தர் எனக்கு இந்த லைஃப், அந்த ப்ராமிஸ், when the promise is getting fulfilled, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்கும்போது இட் இஸ் மோர் தென் வாட் ஐ இமேஜின்ட் ஆர் ஐ டிசையர்ட். ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனம் இருக்குது, உங்களுக்கு கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. யூ ஹேவ் த ஹோப், யூ ஹேவ் ப்ராமிஸ், யூ ஹேவ் ப்ராஃபஸி அண்ட் யூ ஆர் ஹோல்டிங் ஆன் டு தட் அண்ட் திங்கிங் லார்ட் வில் டூ லைக் திஸ் டு மீ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஹீ வில் டூ பெட்டர் திங்ஸ், ஹீ வில் டூ மச் மச் கிரேட்டர் திங்ஸ். இன்றைக்கி நான் நினச்சேன், நம்ம என்ன நினச்சோம், நம்ம எப்படி ஊழியம் செய்வோம், சரி ஊழியனா இப்படி தான் இருக்கும், இப்படியெல்லாம் ஊழியம் செய்வோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு செய்தது என்னென்னா, அவர் என்னை கனத்தினாலும் முடிசூட்டியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுதே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், காட் வில் கிவ் யூ ஹானர். உங்களை கனப்படுத்துவார் அவர். அல்லேலூயா. உங்களை கனப்படுத்துவார். உங்கள் வெட்கங்களுக்கு பதிலாக உங்களை கனப்படுத்துவார். அந்த பிரச்சனை இருந்து தூக்கி மட்டும் எடுத்து உங்களை விட்டுற மாட்டார். பிரச்சனை உங்களுக்கு ரெஹபோத், அதான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம்ல, அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு ரெஹபோத்துன்னு பேரிட்டா. ஆனால் பிரச்சனை முடிவதோடு யாக்கோபின் வாழ்க்கை முடியல. ரெஹபோத் இஸ் நாட் அ டெஸ்டினி, இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டாப். அல்லேலூயா. நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது தான் உங்களுடைய, நீங்கள் மெனி பீப்புள் திங்க் தட் கம்மிங் அவுட் ஆஃப் மை ப்ராப்ளம் இஸ் மை டெஸ்டினி. நோ, இட்ஸ் நாட் யர் டெஸ்டினி. யூ ஆஸ்க் டு காட் லைக், ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துட்டா எனக்கு போதும்பா. தட்ஸ் நாட் யுவர் டெஸ்டினி, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டாப். எரிகோ கீழே விழுந்துட்டா போதும். லார்ட் ஜெரிகோ, இஃப் ஜெரிகோ ஃபெல்ஸ் டவுன் தட்ஸ் enough for me. that's not Jericho is not your destiny. எரிகோ உங்களுக்கு டெஸ்டினி இல்லை, that's just a stop. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேலே நன்மைக்கு ஏதுவான சமாதானத்துக்கு ஏதுவான கனத்திற்கு ஏதுவான ஒரு பெரிய திட்டத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சாம்பலிருந்து எடுத்து நிறுத்தி உங்கள் சாம்பலை தட்டி விடுறது மட்டும் ஆண்டவர் செய்கிற வேலை இல்லை, உங்களை அலங்கரிக்கிற. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அந்த பாட்டு தெரியாது, ஆனால் அந்த பேசும்போது எனக்கு அந்த சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் உங்களை ஆண்டவர் ரொம்ப அழகாக அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த வாழ்க்கையை செய்வார். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லும்போதே
எனக்கு வந்து ஒரு 3 விஷயங்கள் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தையும் உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். பொதுவாகவே நம்ம லைஃப்பில் when I was just meditating லாஸ்ட் வீக் நான் மெடிடேட் பண்ணும்போது நிறைய எழுதிட்டு வந்தேன். அதை நான் பிரசங்கிக்கவே முடியல, எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், ஆனால் அதிலிருந்து ஒரு பாயிண்ட் when I just remembered லைஃப் பற்றி பேசும்போது நான் திருப்பி லைஃப், ஜீவன், ரெசரக்ஷனை குறித்து நான் நிறையா படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படிக்கும் போதே நம்ம எல்லாருக்குமே பைபிளில் தெரியும், ஆண்டவர் நிறைய பேர் உயிர்த்தெழ செய்திருக்கிறார். I mean, when it comes to when people think it's over, அங்கே வந்து ஒரு நியூ ஸ்டார்ட்டை நிறைய பேருடைய லைஃப்பில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கிறார். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது, if your life is like you're sitting inside the ash, இல்லை உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் சாம்பலில் இருக்க மாதிரியும் உங்கள் தலையின் மேல் சாம்பல் இருக்கிறது மாதிரி உங்கள் லைஃப் இப்போ உங்களுக்கு தோன்றுனாலும், நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு முதல் ஆலோசனை என்ன அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட், உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. ஆமேன். நீங்கள் யோபை குறித்து நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா, அவர் சாம்பலில் உட்கார்ந்திருந்தாலும் அவரின் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே அவ்வளோ திடமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நிறைய பேரோட லைஃப்பில் நான் பார்க்குறேன், பீப்புள் ஜஸ்ட் அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன, நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க? நான் என்ன சொல்வேன்னா, when you see your situation, your hope will go down. பட் நீங்கள் ஆண்டரை பார்க்க ஆரம்பிங்க. மீன் அவர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் வந்து அற்புதங்கள் நிகழாமல் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ஃபெய்த் வந்து இட்ஸ் டிபெண்டிங் ஆன் our situation. when we think one thing is not, இது ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஒரு விஷயம் ஒர்க் ஆகலை, இல்லை ஒரு விஷயம் ரொம்ப பாதகமாக நடந்துருச்சு, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு லைஃப் அமையலை, your husband is not up to your expectation, your children are not up to your expectation, நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு நான் ஒரு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, நான் நினச்ச எதிர்பார்த்த வாழ்க்கையை விட எனக்கு அப்படியே ஆப்போசிட்டான லைஃப் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி ஒரு லைஃப் ஒரு வேளை உங்கள் மனதில் இப்படி ஆயிடுச்சே என் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, காட் கேன் ஆக்சுவலி உங்களுக்கு அந்த வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அலங்காரத்துக்கு நேராக உங்களை கர்த்தரால் கொண்டு போக முடியும். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் எப்போவுமே செய்யணும், கர்த்தரை வந்து சாம்பலில் உட்கார்ந்து எல்லாருக்குமே சிங்காரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. சாம்பலில் உட்கார்ந்து கொண்டும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவனுக்கு தான் சிங்காரம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர், ஃபெய்த் ஹேஸ் பவர், யுவர் ஃபெய்த் ஹேஸ் பவர். எந்த லெவலில் உங்கள் ஃபெய்த் இருக்கோ அந்த லெவலில் காட் வில் மேனிஃபெஸ்ட். இப்போ நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், அவர்கள் அவ்விசுவாசத்தின் நிமித்தமாக தேவனால் கிரியை செய்யக்கூடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் ஃபெய்த் வந்து எப்படின்னா ஒரு கேட் மாதிரி. யுவர் ஃபெய்த் இஸ் ஜஸ்ட் லைக் எ கேட். ஓகே, த மோர் யூ ஓப்பன் த மோர் யூ ரிசீவ். இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ கேட். அந்த பக்கம் இயேசுவும் பவர்ஃபுல்லான ஆண்டவர். சி த கிவர் ஆஃப் மிரக்கிள்ஸ் ஆர் லைக் அவரும் வல்லமையுள்ளவராக தான் இருக்கார். இந்த பக்கம் நீங்களும் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கீங்க. when everything is right, நானும் இங்கே விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன், அவரும் அங்கே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கல அப்படின்னா, the faith door is malfunctioned. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் 100% ஆண்டவர் தான் செய்வார்னு விசுவாசிக்கிறேன் சிஸ்டர். அந்த பக்கம் ஆண்டரும், உங்கள் விசுவாசமும் சரி, அவருடைய வல்லமையும் சரிதான். ஆனால் இங்கே இருக்கிற ஃபெய்த் டோர் எப்படி இருக்குது? ஐ சி தேர் லாட் ஆஃப், நிறைய பேருடைய நம்பிக்கை தளர்ந்து போச்சு. மாற முடியுமா, இதுக்கப்புறம் மாறுமா, இதுக்கப்புறம் வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ண முடியுமா, அவ்வளோதான் என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை சிஸ்டர், இந்த சாம்பலிலிருந்து உங்களுக்கு ஒரு சிங்காரத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் ஸ்டில் அலைவ். அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், போன வாரம் சொன்ன அதே வார்த்தையை தான் சொல்கிறேன். யோசேப்பு மரிச்சிட்டான், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு யாக்கோபு கேள்விப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் உயிரோடு இருந்தார். யோசேப்பை பாதுகாத்து, எவ்வளோ நல்ல தேவனில் எப்படி இருந்திருக்கும். யாக்கோபுடைய மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்கள். அவர் தான் அப்படி தான் நினச்சிப்பா, தட்ஸ் ஆல், லைஃப் இஸ் ஓவர். சரி, பென்யாமீனை ஒரு ஆளாக்கிலாம், அவர் வாழ்கிறதே. இப்போ நிறைய பெண்கள் அப்படி தானே வாழ்கிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இவ்வளோ தான் நம்ம புருஷன் ஒரு போயிட்டோம், நம்ம பிள்ளைகளை ஆளாக்கிட்டு போயிடுவோம், அப்படி தான் நான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் யாக்கோபு. பென்யாமீனை ஒரு ஆளாக்கிடுவோம், இவங்கெல்லாம் அண்ணன் தம்பியாக நல்லா இருந்திருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க. நிறைய பெண்கள் இன்னைக்கு நீங்கள் மரித்து போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் பிள்ளைங்க தான். யூஆர் நாட் டைட், யூஆர் ஸ்டில் அலைவ். மெனி பீப்புள் வில் சே, என் பிள்ளைகளுக்கு தான் நான் வாழ்கிறேன், ஐ எம் அலைவ் ஜஸ்ட் ஃபார் மை சில்ட்ரன்ஸ். அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி தான் வாழ்க்கை இருக்குது, பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறேன், இல்லைனா இந்த வாழ்க்கையை விட்டு எங்கேயோ ஓடிருப்பேன்,
இதை விட்டு எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிற சில பேர் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் அம்மா அப்பாக்காக தான் இருக்கிறேன், அவங்கள வெட்கப்படுத்தக்கூடாது, அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது, அதுக்காக தான் நான் இருக்கேன், அதுக்காக தான் நான் இந்த பிரயாசங்களை பண்ணுறேன். மேபி யூ ஆர் கிளிங்கிங் ஆன் டு சம்திங். பென்யமீன் தான் பிடிச்சிட்டு அவர் இருந்தார். ஆனால் அவர் நம்பிக்கையை பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆண்டவர் யோசேப்பின் சத்தத்தை பார்க்க செய்து மறுபடியும் யோசேப்பு இடத்துல கர்த்தர் கொண்டு போனாரே. ஆமென். அப்படி நான் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்ல போகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இவரை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம். அதனால் நான் ரொம்ப சுருக்கமாக அவரை குறித்து நான் உங்களுக்கு மார்க் சாப்டர் 5, மார்க்கு 5ஆம் அதிகாரம். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு மனுஷரை குறித்து பார்க்குறோம். ஆல்ரெடி இவரை குறித்து நான் உங்களுக்கு சமீபத்தில் சொல்லியிருந்தேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 35, 36. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? இப்படி நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதே நிறுத்திட்டீங்க. இதுக்கப்புறம் என்னத்துக்கு வருத்தப்படுத்தணும்? அதான் முடிஞ்சிருச்சு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, கொலோக்கியெல்லாம் சொன்னாப்பா கதை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஏன் அவர் வருத்தப்படுத்துறீர்? ஸ்டோரி இஸ் ஓவர். ஆஷ் ஆயிடுச்சு, எரிஞ்சு எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. கொஞ்சம், அதாவது பார்ஷலாக எரிஞ்சிட்டு இருக்கும் போது கூப்பிட்டார் வந்து. இவர் வந்து பேசி இந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்து இவர் கிளம்பி வரத்துக்குள்ளே மொத்தமாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. பார்ஷலி வென் இட்ஸ் த ஃபயர் ஸ்டார்டட், ஐ திங்க் இவர் ஓடி வந்திருப்பார். இப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா மொத்தம் முடிஞ்சிச்சு. அப்போ வியாதியாக இருந்தா, இப்போ அவர் முடிஞ்சிருச்சு, சாப்டர் இஸ் ஓவர். இதுக்கப்புறம் அவர் வருத்தப்படுத்தி என்ன பிரயோஜனம்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த விரத்தியை பார்த்துருக்கேன். இதை நான் பிரசங்கிக்கும் போது ஐ ஹவ் பீன் தேர். அதனால நீங்கள் ஒரு வேளை நான் கேட்கும் போது உங்களுக்கு என்ன சிஸ்டர், நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன சிஸ்டர், உங்களுக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. அப்படி தட்ஸ் நாட் லைக் தட், தட்ஸ் நாட் த கேஸ். ஐ ஹவ் பீன் தேர். அதாவது இதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான், விட்டுருவோம், இதுக்கப்புறம் என்ன ப்ரே பண்ணுறது, ப்ரேயர்லாம் இல்லை. ஐ ஹவ் பீன் தேர். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் என்ன தான் ஃபஸ்ட்டு ரிவைவ் பண்ணி, அல்லேலூயா, அங்கே ஒரு வார்த்தை, இப்படி எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது இயேசு அவனை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, நல்லா கவனிங்க, மனுஷர் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, பயப்படாத, விசுவாசமாக உள்ளவனாயிரு. நீங்கள் ஆஷஸில் உட்கார்ந்துருந்தா கூட ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, பயப்படாத, விசுவாசம் உள்ளவளாயிரு. சிஸ்டர், எவ்ரிதிங் இஸ் ஓவர் சிஸ்டர், எவ்ரிதிங் இஸ் ஓவர். அவ்வளோதான், என் லைஃப்பை ரெஸ்டோர் பண்ணவே முடியாது, ஏன்னா மொத்தம் சாம்பல் ஆயிடுச்சு. சாம்பலானது எப்படி ரெஸ்டோர் பண்ண முடியும்? how can we restore ashes? It's impossible. அப்படி ஒரு நிலையில் இருந்தால் ஆண்டவங்க சொல்கிறார், இல்லை, அது ஆஷஸ் ஆனாலும், உன் மகள் மரித்து போனாலும் உன் விசுவாசம் மறிக்காமல் இருக்கட்டும். நான் இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி எல்லாமே எவ்ரிதிங் இஸ் டெட், நத்திங் இஸ் ஒர்க்கிங் ஆன். உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே ஒர்க் ஆகலை. வேலைக்கு போனால் வேலையிலும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனை, சர்ச்சுக்கு போனால் சர்ச்லேயும் பிரச்சனை, ஜஸ்ட் எங்கே பார்த்தாலும் எங்கே சுற்றியும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் இருக்குது, எனக்கு எங்கேயுமே சமாதானம் இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாத, நீ விசுவாசமாய் உள்ளவனாயிரு. யூ ஹாவ் தட் ஃபெய்த். உன்னுடைய விசுவாசத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு நிமிஷம் உங்களை அசைச்சு சொல்கிற ஒரு வார்த்தை தெரியுமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். ஃபெய்த் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இந்த ஃபெய்த்தும் இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் தான் இந்த சாம்பலை சிங்காரமாய் மாற்றப்போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை சிங்காரமாக மாறணும்னா நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. ஏங்க மாறலையா? யோபினுடைய வாழ்க்கை சிங்காரமாக மாறலை. வென் யூ சம்டைம்ஸ் ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்வார். நம்பிக்கையிலேயே நான் கேட்ட ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்புகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம இது மாறும் அப்படின்னு நம்ம நம்பும்போது அந்த சூழல், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அதையே கர்த்தர் நமக்கு ட்ரை பண்ணி கொடுப்பார். பைபிள் நம்ம வாசித்தோம், இப்போ நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த மனுஷரை பற்றி வாசித்தோன்னா, இவர் நம்புகிறாரு இயேசு தன் மகளை சுகப்படுத்துவார். அவர் நம்பினபடியே அவள் மரித்து போனாலும் கர்த்தர் அவளை மறுபடியும் என்ன பண்ணுறாரு? He is recovering her back. He is reviving her back. அது நம்பர் 1. நம்பர் 2, இப்போ யோபுடைய கேஸ் எடுத்திங்கன்னா, யோபு நம்புகிறாரு. ஆனால் அவர் நம்பின உடனே செத்துப்போன அவங்க பிள்ளைங்க மறுபடியும் வரல. ஓட்டிட்டு போன ஆடு மாடுகளை திருப்பி அவங்க கொண்டு வந்து கொடுக்கல. இட் வாஸ் நாட் ரெஸ்டோர்ட், பட் இட் வாஸ் ரீப்ளேஸ்ட்.
ஹல்லேலூயா. ரீப்ளேஸ்ட். சில நேரத்தில் ஆண்டவர் வந்து சில விஷயத்தை ரெஸ்டோர் பண்ண முடியும், ஆனால் சில விஷயத்தை கர்த்தர் வந்து he can only replace. ஸோ உங்கள் ஹோப் எப்படி இருக்கும்னா, நீங்கள் நம்புறீங்க ஆண்டரை, ஆனால் நீங்கள் அது எப்படி நடக்கும் தெரியாது, அது தெரியாது. ஆனால் ஆண்டரை சில நேரத்தில் நீங்கள் இழந்து போனீங்கன்னா அதையே கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்க செய்வார். அப்படி இல்லையா, நீங்கள் இழந்து போயிட்டீங்களா, அதை விட்டுருவார் ஆண்டவர். புதுசாக ஒன்றை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் கைகளையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும், நீங்கள் ஒன்று செய்யணும். ஈவன் இஃப் யுவர் சிச்சுவேஷன் இஸ் லைக் யூர் சிட்டிங் இன் த ஆஷஸ், பட் டோன்ட் லீவ் யுவர் ஹோப். உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. எத்தனை பேர் இன்றைக்கு என் சத்தத்தை கேட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இயேசுவை நான் நம்புவேன், இயேசுவை நான் நம்புவேன். என் சூழல் எப்படி இருந்தாலும், உங்கள் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், விளிம்பில் இருந்து அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் நம்புங்க, இயேசுவை நான் நம்புறதை நிறுத்தவே மாட்டேன். நம்பர் 2, ஐ வாண்ட் யூ டு டேக் டு ஒரு 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துக்கு நேராக உங்களை நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு புத்தகம் தான் இந்த எசேக்கியேல் 37. இங்கே வந்து நான் இது வந்து நான் வெரி லைஃப்லெஸ்ஸான ஒரு 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 வேலிக்கு நம்ம போக போகிறோம். ஒரு வாழ்க்கை, அதாவது ஜீவனற்ற ஒரு வறண்டு போன ட்ரை போன்ஸ் தான் அந்த இடத்துல இருக்குது. இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப கிளாரிட்டியாக தெரியும். இப்போ நம்ம ஃபெய்த் பற்றி நான் பேசும்போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்து இந்த ஃபெய்த் வந்து நான் சமீபத்தில் அதை ப்ரீச் பண்ணும்போது, நான் when I was preaching about faith, I need to give some clarity about faith. Faith வந்து yes, it starts in the heart when we hear the word of God. விசுவாசம் எப்படி துவங்குது அப்படின்னா, அது வந்து இயேசுவை கிறிஸ்துவை குறித்த ரட்சிப்பின் விசுவாசமானாலும் சரி, ஒரு அற்புதத்தை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கான விசுவாசமானாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் ஃபெய்த், a faith to receive salvation or a faith to receive a miracle, that starts by hearing. அப்படி தான் வாசிக்கிறோம். முதல்ல காதில் ஸ்டார்ட் ஆகுது. we hear the word, we trust, it goes to the heart. இருதயத்துக்கு போகுது. நீங்கள் வேணால் அப்படியே ஆரோ போட்டு எழுதுங்க, ஒரு ஆரோ போடுங்க. by hearing, then we believe it, heart. ஓகே, நான் சொல்கிறேன், ஃபெய்த்துக்கு மட்டும் மூளைக்கும் ஃபெய்த்துக்கும் சம்மந்தமே இல்லை. இஃப் யூ புல் திஸ் பிரெயின் இன்டு யுவர் ஃபெய்த், திஸ் பிரெயின் வில் ஷேட்டர் யுவர் ஃபெய்த். அதனால் இந்த மூளையை கொண்டே வராதிங்க உள்ள. ஓகே, இது எப்படி நடக்கும், அது எப்படி ஆகும், இது எப்படி இதெல்லாம் கேட்காதீங்க. அதனால் ப்ளீஸ் அந்த அப்பர் பார்ட் ஆஃப் யுவர் பாடி, இந்த பிரெயினை மட்டும் தூக்கி வீசிடுங்க அந்த பக்கம். when it comes to faith, don't use it. ஓகே, ஜஸ்ட் பி அ மேட். தாவீது வந்து எப்படி ஆடினார்னா, ஒரு ஜஸ்ட் டான்ஸ் லைக் அவரை சுற்றி யாருமே இல்லாத மாதிரி, அவர் யாரும் பார்க்காத மாதிரி. நோ தட், அது அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் உங்கள் காதுகளில் கேட்டு, ஹியரிங் பிரிங்ஸ் ஃபெய்த். அப்போ ஃபெய்த் இருதயத்தில் உண்டாகுது. இந்த ஃபெய்த் இருதயத்துலேருந்து எங்கே போனால் நெக்ஸ்ட் இட் காஸ் டு கம் டு மவுத். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மவுத் வந்து அடுத்து எங்கன்னா ஆக்ஷன்ஸ். இப்படி தான் ஃபெய்த் வந்து கண்டினியூ ஆன். திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ் ஆஃப் த ஃபெய்த். அப்போ வந்து எஸ் கேட்டேன், ஆமாம் விசுவாசித்தேன், எஸ் அறிக்கை செய்தேன், ஆனால் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்த உடனே ஆக்ஷன்ஸ் மாறிடுச்சு. இஃப் மை டைரக்ஷன். இப்போ நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ இடத்துல 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, 10 lepers. they came to Jesus for a healing. ஜீசஸ் அவங்கக்கிட்ட இயேசு என்ன சொன்னார்? இட்ஸ் வெரி ஷாக்கிங் when I read that passage. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, போங்க நீங்கள் சுகமாயிட்டீங்க, இல்லை அவங்கள தொட்டு சுகமாயிட்டீங்க, அப்படிலாம் எதுவுமே பண்ணல. ஜீசஸ் didn't touch them, Jesus didn't utter a word to them that you are healed in the healed அப்படின்னா ஜீசஸ் அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. வாட் வாஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஜீசஸ் டு தட் பீப்புள், தேர் பெட்டிஷன்? அப்படின்னா அவங்க கேட்டதுக்கு ஆண்டவர் கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்னென்னா, நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள். இதுதான் அவருடைய ஆன்சர். எஸ் ஆர் நோ? இப்போ ஆண்டவர் அவங்க ஹீலிங்கை கேட்டபோது ஆண்டவர் அவங்களை எதையோ ஒன்று செய்ய சொன்னார். இப்போ அங்கே நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் பைபிளில் போய் அதை வாசிங்க. ஜஸ்ட் மிஸ்ட் அவுட் த பேசேஜ் எடுத்திங்கன்னா யூ கேன் சென்ட் இட் இன் த சாட் பாக்ஸ், இல்லைனா உங்களுக்கு பிடிஎஃப்ல அதை அமைச்சு வைக்கிறோம். ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க அந்த இடத்துல நின்றுட்டு, ஆண்டவரே சுகப்படுத்துங்க, நாங்கள் போய் காமிக்கிறோம் அப்படின்லாம் கேட்கல. வசனம் சொல்லுது, அவர்கள் வழி நடக்கையில் அவர்களுக்கு சுகம் உண்டாயிடுச்சு. அப்படின்னா அவங்க நடந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படின்னா இப்போ எப்படி இதை போய் நம்ம காமிக்கிறது அப்படின்னு எந்த கேள்வியும் அவங்க இல்லை, நடக்கிறாங்க. குஷ்டரோகம் இருக்கானா நடக்கிறாங்க. இந்த நீங்கள் ஆஷஸ் உங்கள் கையில் இருக்குது, உங்கள் தலை மேலே ஆஷஸ் இருக்குது, ஆனால் நடங்க, விசுவாசத்தில் நடங்க.
குஷ்டரோகம் மாறல, பட் தேர் வாக்கிங். என்ன நடக்குதுன்னா அவங்க எப்படி இருந்திருக்கும், ஜஸ்ட் இமேஜின். குஷ்டரோகம்னா இப்படி வச்சுக்கலாம், கைகள் இப்படி இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸ்கின் எல்லாம் வந்து அப்படியே ரெட் ரெட்டாக இருக்கும். இமேஜின் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நடக்க 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 அவங்க கை விரியுது, அவங்க நடக்க நடக்க அவங்க தோல் மாறுது. அதனால தான் அவங்க பாதி நடந்து போகும்போது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு. இந்த ஹீலிங்கை பார்த்த ஒருத்தனால ஆசாரியங்கிட்ட முதல்ல போக முடியல, ஒருத்த மட்டும் திரும்பி ஓடி வரான். அப்போனா பாதி வழியில் தான் அந்த அற்புதமே நடந்திருக்கு. இன்னைக்கு யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ மிராக்கிள், பட் ஐ எம் டெல்லிங் யூ வாக் இன் ஃபெய்த். இந்த காணா ஒரு கல்யாணன்ற ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்திலேயே திஸ் ஒன் ஆஃப் த, அந்த அற்புதத்தை பற்றி எவ்வளோ நேரம் வேணால் பிரசங்கிக்கலாம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மிராக்கிள் அது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணியை கொண்டு வந்து என்ன பண்ணு, கற்சாடிகளை நிரப்புங்கன்றார். இப்போ கற்சாடிகளை நிரப்புனதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த திராட்சை ரசத்தை கொண்டு போய் பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்லலை. அவங்க நீங்கள் எடுத்துக்கலாம், ஜஸ்ட் டேக் தெம், தே ஹேவிங் எ மக் ஆர் சம்திங். ஓகே, ஜக்கா மக்கா ரெண்டுமே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எப்போவுமே. ஐ ஜஸ்ட் அதை ஸ்வாப் பண்ணியே சொல்லிட்டுருப்பேன் நான். லியோ நீ தப்பாக சொல்கிற, அது ஓகே, ஜஸ்ட் டேக் இட். தேர் ஹேவிங் ஒரு பாத்திரத்தை கையில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தை அவங்க அதை எடுக்கும்போது தட் வாஸ் ஸ்டில் வாட்டர், இட் வாஸ் நாட், அது வந்து திராட்சரசமாக மாறல. அந்த பாத்திரத்தில் அவங்கள அதை எடுத்து நடந்து போகும்போது தான் அது திராட்சரசமாக மாறியிருக்கு. அப்போ பாருங்கள், நடக்கையில் அற்புதங்கள் எப்படி நடந்திருக்கு பாருங்கள். உங்கள் கண் பார்க்கும் போது அது இன்னும் திராட்சரசமாக தான் இருக்குது, உங்கள் கண் பார்க்கும் போது இன்னும் குஷ்டரோகம் இருக்க தான் இருக்குது, ஆனால் நடக்கணும் விசுவாசத்தில். halfway miracles happened in halfway, in the all way. என்ன வேணால் எது வேணால் வச்சுக்கலாம். the miracle happened in that way. அப்போ அற்புதங்கள் நடந்த, the miracles happened when people started to walk in faith. Walk in faith. I'm telling you, your faith is very very important for God. உங்கள் அலங்காரமாக மாறணுமா, உங்கள் அவமான அலங்காரமாக மாறணுமா, ஆமென். உங்களுடைய இந்த சாம்பல் சிங்காரமாக மாறணுமா, இந்த சிங்காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வேணும். நம்பர் டூ ஃபஸ்ட்டு ஃபெய்த் சொன்னேன். நம்பர் 2 டைம் ஆகிட்டே இருக்குது. நம்பர் 2 முக்கியம். நீங்கள் சாம்பலுக்கு நடுவில், அதாவது when everything is over, ட்ரை போன்ஸ்க்கு நடுவில் நீங்கள் இருந்தால் கூட, இந்த 37ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் நடுவிலே சுற்றி நடக்க பண்ணினார். இப்போ நம்ம ஆண்டவர் கேட்குறார் 3ஆம் வசனத்தில், எசேக்கியேல் சாப்டர் 37, I'm reading verse 3, 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 2 வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நம்பர் 2 ஃபஸ்ட்டு நம்ம விசுவாசிக்கணும். 2வது, யுவர் ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த டைம் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், இது உயிர் அடையுமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா இவர் சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கே தெரியும், உமக்கே தெரியும், எனக்கு தெரியாது. அதாவது நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் ஆஷஸில் உட்காந்துருக்கீங்கன்னா யோபுக்கிட்டேருந்து அந்த 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 பகுதியை நல்லா கற்றுக்கலாம். யோபு நிறையா, ஈவன் தோ ஹி வாஸ் இன் ஃபெய்த், அவரோட டிக்ளரேஷன் ஃபஸ்ட்டு வந்து கர்த்தர் உயிரோடு இருக்காருன்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் பீப்புள் பேச 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 அவரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, கொஞ்சம் புலம்பல் அவர் வாயிலிருந்து வர வெளியே ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் நின்று பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, நீ என்ன பேசிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா, இதெல்லாம் உண்டாக்குனது யாருன்னு தெரியுமா, இதெல்லாம் படைச்சது யாருன்னு தெரியுமா, நீ எங்கே அப்போ இருந்த அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்லிட்டுருக்காரு, என்னால் என்ன செய்ய முடியாமல் இருக்குமா. எனக்கு ரொம்ப ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். God, our Lord, our God, thou hast made the heavens and the earth by thy great power. அப்போ அந்த பாட்டில் ஒன்று வரும், nothing is too difficult for thee, ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு விஷயம் இம்பாசிபிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, அப்போ தயவு செஞ்சு உங்களுடைய பி வெரி கேர்ஃபுல் வித் யோர் மவுத். ஆண்டவரே உமக்கே தெரியுமாப்பா. யோபுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்போ எங்கே இருந்த, அப்போ நீ எங்கே இருந்த. ஐ திங்க் தட் வேர்ட் கம்ஸ் லைக் ஜாப் குறித்து நீங்கள் அந்த இடத்துல வாசிக்கும் போது யோபு ரொம்ப அழகாக அதுக்கு மறு உத்தரவு சொல்கிறார். இப்போ நான் மறுபடியும் போய் சாம்பலில் உட்காரேன். அவர் ஃபஸ்ட்டே சாம்பலில் உட்காந்துட்டார்.
எங்கே எல்லாம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சாம்பலில் உட்காந்துட்டார். ஆனால் இப்போ போய் மறுபடியும் அவர் சொல்கிறார், நான் மறுபடியும் போய் சாம்பலில் உட்காரேன். ஏன் நான் சாம்பலில் உட்காரேன்னு தெரியுமா? ஏன்னா இது வரைக்கும் நான் ரிப்பெண்டன்ஸுன்ற சாம்பலில் போய் உட்கார, நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் அறியாமல் பேசிட்டேன். அவர் சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. யோபுவின் புத்தகத்தை வாசிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. இப்போ நம்ம 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 42:6. இப்போ நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஐ ரிப்பெண்ட் இன் டஸ்ட் அண்ட் ஆஷஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாமா? என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. நம்ம முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். ஜாப் சாப்டர் 42:1. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆமேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். அல்லேலூயா. இந்த சாம்பலில் உட்காரும் போது அளப்பாதீங்க. பிரச்சனை நடுவில் இருக்கும்போது அளப்பாதீங்க. உங்களுக்கு எட்டாதவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்களை அலங்கரிக்க போகிற விதம், the way that he is going to எப்படி சொல்கிறது, the way that he is going to like lift you, the way that is going to do greater things in your life, அந்த விஷயத்தை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் அந்த புரியாதவைகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, என் புத்திக்கு எட்டாததையும் எனக்கு தெரியாததும் நான் அறியாததையும் நான் உட்காந்து அளப்பினேன். ஆனால் இப்போ நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். என் காதுனால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போதும் என் கண்கள் பார்க்கிறது. இப்போ நான் மறுபடியும் சாம்பலில் உட்காரேன். ஐ ரிப்பெண்ட். இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் ஒரு சில பேரை சாம்பலுக்கே தள்ளுறேன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி பிரசங்கத்தில் போய் மறுபடியும் உட்காருங்க சாம்பலில். சிஸ்டர், நான் பிரச்சனைன்ற சாம்பலில் உட்காந்துருக்கிறேன். பிரச்சனைன்ற சாம்பல் பத்தாது, மனம் திரும்புதல்ன்ற சாம்பலில் நீங்கள் போய் உட்காரணும். ஏன்னா நிறைய பேசிட்டீங்க, நீங்கள் ஆண்டுக்கு விரோதமாக நிறைய பேசிட்டீங்க. அந்த பிரச்சனைன்ற உச்சத்தில் நீங்கள் எதையோ வார்த்தையை அலப்பிட்டீங்க. கர்த்தரால் செய்ய முடியாதோ, இது என்ன நடக்கும், அது எப்படின்னு நம்பினேனே, ஏதாச்சும் யூ ஸ்போக் லாட் ஆஃப் திங்ஸ். See, God is not angry. I'm telling you. யோபுவினுடைய சிநேகிதர்களுக்கு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு செய்யல. But he is disappointed by the words that you spoke. Yes, he is disappointed. இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புதல்ன்ற சாம்பலில் போய் உட்காரணும். ஏன்னா அந்த சாம்பல் நீங்கள் உட்கார்ந்தாதான் சிங்காரத்துக்கு நேரம் உங்களை கர்த்தர் கொண்டு போக முடியும். மேபி திஸ் சவுண்ட்ஸ் ஹார்ட் ஃபார் யூ, பட் ஐ வாண்ட், எனக்கு ஆசை இந்த பிரசங்கத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கும் போதே என் ஆசை என்னன்னா, என் சகோதரிகள் எல்லாரும் சிங்காரத்தில் இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அப்போ நீங்கள் போய் உட்காரணும். முதல்ல யோபு, நாம் அந்த வசனம் முன்னாடியே இருக்குது, நீங்கள் எழுதுறவங்க வேணால் எழுதிக்கோங்க. யோபு முதல்ல 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சாம்பலில் உட்காந்துட்டார். ஜாப் 2:8 அங்கே சாம்பலில் உட்காந்துட்டார். அது புலம்பல்ன்ற சாம்பல், அது அழுகைன்ற சாம்பல். ஆனால் இப்போ சொல்கிறாரு, நான் மறுபடியும் போய் உட்காருவேன்ப்பா. ஆனால் இப்போ எப்படி, நான் மனஸ்தாபத்தோடு உட்கார்றேன். ஏன்னா அறியாதவைகளை பேசி, தெரியாதவை, என் புத்திக்கு எட்டாதவைகளை, என் கர்த்தர் சாம்பலை காண்பித்து என்னால் இதை மாற்ற முடியுமா, எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் உங்களை கொண்டு போய் நிறுத்தி இவைகள் உயிரடையுமான்னு கேட்டால் அளப்பக்கூடாது. அந்த இடத்துல என்ன சொல்லணும் தெரியுமா? வாட் யூ ஹேவ் டு சே, லார்ட், எனக்கு தெரியாதுப்பா, உமக்கே எல்லாம் தெரியும். யோபு அப்படி சொல்லணும். இல்லைனா யோபு சொன்ன மாதிரி சொல்லிடணும், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படி கையை விரிச்சிருங்க. சாம்பலில் உட்காந்துட்டு, ஆண்டவரே இது நடக்குமா, அது எப்படி ஆகும், என்னதான் வேலையை விட்டு அமுச்சிட்டாங்களே, நான் எப்படி அந்த என்னை எப்படி நீங்கள் யோசேப்பை மாதிரி உன்னை உட்கார வைப்பேன்னு சொன்னீங்களே, நான் தான் வேலையே இல்லாமல் இருக்கேனே. ப்ளீஸ், உங்கள் புத்திக்கு எட்டாதவைகளை அறியாதவைகளை அளப்ப வேண்டாம். சாம்பலில் உட்காரும்போது அளப்பாதிருங்கள். அதுக்கு பதிலாக நான் என்ன சிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். பார்ட்னர் வித் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். ஏன் எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கு உயிரடையுமா? இப்போ எசேக்கியேல் 37 வந்துருங்க.
எசேக்கியேல் 37 எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கு உயிரடையுமான்னு அப்படியே கேள்வி கேட்டுகிட்டே வராரு. நீங்கள் அந்த இடத்துல வாசித்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறை அப்படின்னு அவர் ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறைத்த உடனே நான் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10 ரொம்ப முக்கியம் பாருங்க. எசேக்கியேல் 37:10 எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்போனா என்ன அர்த்தம்? தேவன் உங்களுக்கு கற்பிப்பார். நீங்கள் சாம்பலில் உட்கார்ந்துருக்கும் போது என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. மொர்தேகாய் சாம்பலில் உட்கார்ந்தார், அந்த சத்தத்தை கேட்கணும். ஆனால் மொர்தேகாய் எஸ்தருக்கு கற்பிக்கிறார். God will teach you. The Spirit of God will teach you what to do, what not to do, what to speak, what not to speak. Hallelujah. கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து. த பெஸ்ட் திங் தட் யூ கேன் டூ வென் யூ ஆர் சிட்டிங். நீங்கள் உட்காந்துருக்கும் போது தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் மோசமான சூழ்நிலையில் போய் ஒரு அக்கா கிட்ட உட்காராதீங்க. கோ ரஷ் இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட், சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால தான் அவங்கக்கிட்ட போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப வேதனையாக இருந்தது, அதனால தான் நான் இவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெர் இஸ் நோ ராங் இன் ஷேரிங், யூ வாண்ட் டு போர் அவுட். ஆனால் நான் சொல்கிறேன், லேர்ன், கொஞ்சம் மெச்சூர் ஆகலாம். குழந்தைங்க மாதிரி இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் குழந்தை மாதிரி இருக்கும்போது எல்லாத்தையும் வீட்டில் எங்கள் மம்மி தெரியுமா இப்படி பண்ணாங்களேன்னு போய் சொல்வீங்க. இப்போ போய் ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளை வீட்டில் நடந்த சண்டையை வெளியே சொல்லாது. என்னடா உன் வீட்டில் சத்தம் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும் ஒரு பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம். இன்றைக்கி அப்படி தான் ஆவிக்குரிய முதிர்ச்சியாக நீங்கள் வளர வளர இன்றைக்கும் மனிதர்களை தேடி ஓடாதுருங்க, ஆவியானவர்கிட்ட ஓடுங்க. ஆவியானவரே எனக்கு உயிரடையுமானலாம் தெரியாது, அந்த ஞானமெல்லாம் எனக்கு இல்லை, ஆனால் நீர் கற்பித்தால் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீர் கற்பித்தால் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். தட்ஸ் வாட் யூ ஹாவ் டு டூ. இந்த ஆஷஸ் மாறணும்னா நீங்கள் முதல்ல பிலீவ் பண்ணணும். ரெண்டாவது, அலப்பக்கூடாது, பேசக்கூடாது, எதிர்மறையானவைகளை. யோபு நீங்கள் வாசிச்சு பாருங்க, கண்டிப்பாக 41 சாப்டர் மறுபடியும் வாசிங்க. ஒன்று சொல்லுங்கள், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். மோசமான முடிந்தது என்ற இடத்துல நீங்கள் சொல்லணும், கை உயர்த்தி, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இது எனக்கு டைம் இல்லை, இருந்தாலும் இது எனக்கு ஆன்ற இந்த சகோதரியை காண்பித்தார். அகெயின் ஐம் கம்மிங் பேக் டு தாமார். பட் இவங்க ஆதியாகமம் 38 இருக்கிற தாமார். ஆதியாகமம் 38 இருக்கிற தாமாரை குறித்து வேத வசனம் சொல்கிறது, யூதாவுக்கு பிறந்த 3 புத்திரர்களில் முதல் பிள்ளை கல்யாணம் பண்ணி தராரு. ஆனால் அப்படி அவர் கல்யாணம் பண்ணி தந்ததுக்கு அப்புறமா கூட அவர் இறந்து போகிறாங்க. அடுத்து 2வது பிள்ளை கல்யாணம் பண்ணி தராங்க, அவரும் இறந்து போயிடுறாரு. இப்போ யூதாக்கு பயம் வந்துடுச்சு, நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு ஆண் பிள்ளை தான், இந்த பிள்ளையும் கொடுத்துடக்கூடாது, கொடுத்தா அவரும் அந்த பையனும் இறந்து போயிடுவாருன்ற பயத்தில் இவளுக்கு என்ன பண்ணி அமிச்சிட்டாங்கன்னா, அவர் வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டார். ஆனால் இங்கே நீங்கள் பைபிளில் வாசிக்கலாம், இவ சாம்பல், இவளுடைய வாழ்க்கை இட்ஸ் ஓவர். ஏன்னா அந்த பைபிளில் யூதாவுடைய இன்டென்ஷன்ஸ் இஸ் ரிட்டன் தட் அவளுக்கு மறுபடியும் இவளை தள்ளி விட தான் நினச்சாங்களே தவிர, மறுபடியும் இவன் பெருசானதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாலாம் யாருக்கு இல்லைன்னா யூதாவுக்கு இல்லை. இந்த இன்டென்ஷன்ஸ் புரியுது. ஆனால் தாமார் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரே வசனம் நமக்கு டைம் இல்லாததுனால 38:26 வாசிக்க போகிறோம். 38:26 யூதா அவளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேன் என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவளுடைய லைஃப் சாம்பலில் இருந்த அவள் வாழ்க்கை சிங்காரமாக மாறினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவள் நீதி செய்தாள், நீதி செய்கிறவள். அல்லேலூயா. சாம்பலில் இருந்தாலும் நீதி செய்கிறாள். நீங்கள் அந்த சம்பவத்தை படிக்கும்போது யூ மே திங்க் அது என்ன முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அதுதான் நீதின்னு பைபிள் சொல்லுது. அது நீதி இல்லை யூதா சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இல்லை, அது நீதி தான். அப்படின்றதுக்கு பதிலாக தான் கர்த்தர் யூதாவுக்கும் இவளுக்கும் 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்குறாரு. அதில் பரேஸ் அப்படின்றவனுடைய கற்பத்தில் அந்த சந்ததியிலிருந்து தான் யார் வராங்க? டேவிட் த கிங் வரார். அதே சந்ததியில் தான் ஜீசஸே வரார். அவமானம்னு அவளை நினச்சா இயேசு ராஜா, அவள் கற்பத்திலேருந்து ராஜாக்கள் வெளியே வராங்க. ரூத்துமே அதுதான். ரூத் எப்படிங்க? ரூத் ஒரு ஃபினிஷ்டு சாப்டர், க்ளோஸ், ரூத்துடைய சாப்டர். ஏன்னா கற்பத்திலேருந்து நகோமிக்கு வெளியே வர்றதுக்கு பிள்ளைகள் கிடையாது, கர்ப்பம் செத்து போச்சு, ஓவர்.
ஆனால் நீங்கள் வாசிச்சு பாருங்க, when it is over, அவள் நீதி செய்ததுனால கர்த்தர் அவளை சாம்பலிருந்து தூக்கி சிங்காரத்தில் உட்கார வைக்கிறார். இந்த சிங்காரம் உள்ள பெண்கள்லாம் பைபிளில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் பைபிளில் மத்திய 1ஆம் அதிகாரத்தில் வேதம் ரெக்கார்ட் பண்ண பெண்களில் புறஜாதி பெண்கள் யாருன்னா தாமார், ரூத்து, அதுக்கப்புறம் யாருங்க, அந்த வேசி, அல்லேலூயா, ராகாப். இந்த 3 பெண்களும் நீங்கள் பாருங்கள், இந்த 3 பெண்களுமே நீதி செய்த பெண்கள். Despite of their ashes, they choose to do what is right. ரூத் தாமார் வேற ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம், அவள் போகலை. She didn't go. ரூத் போயிருக்கலாம் வாலிபர்களுக்கு பிறகு, அவள் போகலை. நீங்கள் என்ன, ஐ ஹவ் சீன் பீப்புள், நான் கஷ்டத்தில் இருந்தேன் அதனால தான் அந்த தப்பை செஞ்சேன், அவர் எனக்கு நல்லது செஞ்சால் நான் நல்ல வழியில் வந்திருப்பேன், அவர் என்னை இப்படி விட்டுட்டார் அதனால தான் நானும் விட்டேன், இப்படி சொல்கிற பெண்கள் இருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆஷஸில் உட்காந்து நீதி செய்தீங்கன்னா அலங்காரமும் சிங்காரமும் உங்களை தேடி வரும் என்பது தான் கர்த்தருக்குள். பிலீவிங் இஸ் நாட் எனஃப். பிலீவிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிலீவிங், ஆக்ஷன், ஃபெய்த். நீதி செய்கிறீங்களா? சிஸ்டர் அவங்க அப்படி பண்ணாங்க அதனால நானும் திருப்பி பண்ணுறேன். எப்படி சிஸ்டர் அப்போ உங்களுக்கு சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்க முடியும்? அவங்க என் வாழ்க்கை அழிச்சாங்க அதனால நானும் அழிக்கிறேன் அப்படின்னா சிங்காரம் கொடுக்க முடியுமா கர்த்தரால? ஹல்லேலூயா. இல்லை சிஸ்டர், பழிக்கு பழி செய்யாதிருங்கள், நீதி செய்யுங்கள், நீதி செய்யுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? ஆண்டோட உங்களோட பேசியிருக்கிறாரா? ஆண்டருக்கு ஆசை, ஆண்டு விரும்புகிறாரு. நான் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது தேவ சமூகத்தில் கேட்ட ஒரே ஒரு விஷயம், அப்பா நீங்கள் சொன்னதை நான் பேசிடுவேன், ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்தணும்னு தேவ சமூகத்தில் கேட்டுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஆண்டவர் அதை செயல்படுத்த அவர் ஆயத்தமாகவும் வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா சாம்பலான அனுபவத்திலிருந்தும் உங்களை கர்த்தர் சிங்காரத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நீங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறீங்க. That's a prophecy of Jesus Christ. That's a promise of Jesus Christ. Because you have trusted Jesus, definitely 100% உங்கள் சாம்பலின் அனுபவங்கள் சிங்காரமாக மாறும். துக்கத்தில் புலம்பல்ல நீங்கள் இருந்தால் கர்த்தர் அதை மாற்றுவார். ஆனால் அதை ஆண்டவர் செய்கிறதுக்கு ஆண்டவர் உங்ககிட்ட முதல்ல சொல்கிறது, பயப்படாத. பயம் எப்போ வரும்னா, ஃபெய்த்துக்கு ஆப்போசிட்டான ஒன்று தான் ஃபியர். ஆண்டவர் சொல்கிறார், ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபெய்த். பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. முடிஞ்சதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, கர்த்தருடைய காதுகளும் விழுது. அவர் உங்களை பற்றி உங்கள் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்கிறது உங்கள் காதுகளில் மட்டும் விழலை, அவர் காதுகளில் விழுது. அவர் கேட்ட உடனே உங்களை பற்றி மனுஷர்கள் பேசிக்கொள்வது உங்கள் காதுகளோ அரை மணி நேரம், அவங்க 1 மாதத்துக்கு முன்னாடி பேசுனது இப்போ தான் உங்கள் காதுகளில் விழுது. அப்போவே ஆண்டவர் கேட்டுட்டார். என்னை பற்றியெல்லாம் சில பேர் சொன்னது என் கணவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏற்றி விடும் போதெல்லாம் சில பேர் சொல்லியிருக்காங்க, ஏற்றாத பிரின்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அப்போ என்கிட்ட சொல்லவே இல்லை. இன்றைக்கி ஏற்றி நாங்கள் எல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அது என்கிட்ட சொல்ல, ஒரு பாஸ்டர் கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது சொன்னார். ஃபஸ்ட்டு நான் பிரின்சியை ஏற்றும் போது ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பிரின்சியெல்லாம் ஏற்றாத, ஒரு மினிஸ்ட்ரியெல்லாம் இதாக இருக்காது அப்படின்னு சொன்னார். அவர் என்னை பற்றி சொன்னது என் காதில் விழலை, ஆனால் அதை அவர் கேட்டார். சாம்பலில் இருக்கிறவர்களுக்கு சிங்காரத்தை, எனக்கு சிங்காரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் காதுக்கே அது வந்தது. உங்களை பற்றி மற்றவங்க சொல்கிறது உங்கள் காதுகளில் விழலை. அங்கே வாங்க நம்ம வாசிக்கிறோம், நம்ம உங்களுக்கு காண்பிச்ச போய் வாசிச்சு பாருங்கள். மார்க் 5 எதுக்கு ரபியை நீங்கள் தொந்தரவு படுத்துறீங்க? அவங்க பிள்ளை செத்து போனான்றதை கர்த்தர் கேட்ட உடனே, அவர் காதுகளில் விழுந்த உடனே அவர் சொன்னது, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவள். இயேசு கேட்குறார், உங்களை பற்றி பேசிக்கொள்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்குறார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், when God hears it, God says one word to you, no. அவங்க சொல்கிறத கேட்காத, நான் சொல்கிறத கேள், பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு. உன் கண்களுக்கு முன்பாக இந்த சாம்பல் எப்படி சிங்காரம் ஆகும் நீ கேட்டு கர்த்தரால் அதை செய்யக்கூடும். யோபு சொன்னது போல, முதல்ல யோபு எதையோ அளப்புனார், எதையோ எட்டாதவைகளை அறியாதவைகளை பேசினார். ஆனால் யோபு அப்புறம் சொல்கிறாரு, இல்லை, தேவரீர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், சாம்பலை சிங்காரமாக்க நீர் வல்லவர். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. டைம் அப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லெஃப்ட் அவுட் ஆகிடலாம். பட் ஐ வாண்டட் டு சிங் திஸ் சாங். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும்
செய்ய வல்லவர், என் வாழ்வில் தவறாமல் செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. சாம்பலில் இருக்கிறவர்களை சிங்காரத்தில் கொண்டு போய் நிறுத்தணும்னு தான் ஆண்டவர் நினைச்சார். அதை நினைத்து தான் அவர் இந்த பூமிக்கே வந்தார். இயேசுவை நம்பின உங்களை கர்த்தர் நிச்சயம். யூ ஹவ் நாட் ஹர்ட் வாட் தே ஹவ் ஸ்போக்கன். இல்லை இப்போ நான் கேள்விப்பட்ட அவங்க என்னை பற்றி இப்படி பேசினாங்களா, இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்ட என்னை குறித்து, என் கணவரை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் ஊழியத்தை குறித்து அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். ஆனால் சொல்கிறேன் சகோதரியே, அவர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. எல்லாரும் அழுது கொண்டிருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ளே இயேசு நுழையும் போது. எவ்ரி ஒன் வாஸ் சிட்டிங் இன் ஆஷஸ். எவ்ரி ஒன் புலம்பிக் கொண்டிருந்தாங்க. புலம்பல் தான் அங்கே இருந்தது. அந்த ரூம்குள்ளே இயேசு போகும்போது அந்த ரூம் முழுவதும் சாம்பல், புலம்பல் என்கிற சாம்பல். ஆனால் அந்த நடுவில் கர்த்தர் அவர்களை வெளியே தள்ளி ஜீவனை உண்டாக்கி சிங்காரத்தை உடுத்துவித்தார், கனப்படுத்தினார். விசுவாசிக்கிறவனை கனப்படுத்துகிற தேவன் அவர். ஜஸ்ட் பிகாஸ் யூ ட்ரஸ்ட் காட். நான் ஆண்டு இன்றைக்கு சொல்றாரு, சிங்காரம் உன் சிரசின் மேல் தேவனுடைய கிரீடம் பூக்கும். கர்த்தரை நம்பினாயே. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொன்ன வார்த்தைகளை தள்ளி இயேசுவின் வார்த்தைகளை நம்பினபடியினால, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொன்ன வார்த்தைகளை தள்ளி இயேசு சொன்னதுதான் நடக்கும் நீங்க நம்பி நடந்தீங்களே. கர்த்தர் சொன்னாரு நம்பி குஷ்டரோகம் மாறல, ஆனா நடந்தீங்களே. தண்ணீர் மாறல, ஆனா நடந்தீங்களே. You walked with faith, holding on to that water. God will turn it to the wine. You walked with faith, still there your hands. அந்த குஷ்டரோகம் உங்கள் கைகளில் இருக்கும்போது, உங்க சரீரத்தில் இருக்கும் போதே நடந்தீங்களே. கர்த்தர் அதை மாற்றி அலங்காரமாய் உங்களை மாற்றாமல் இருப்பாரா? தபோலி ஷெஃபுனாதரப்பா. இரண்டாவது ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, இந்த சாம்பல் இருக்கும்போது நான் சொல்ல போகிறது ஒன்று தான். உமக்கு தெரியும், உமக்கு தெரியும். நீர் கற்பிக்கிறத மட்டும்தான் நான் சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவர் கற்பிக்கிறத மட்டும்தான் நான் பேசுவேனே தவிர நான் அளப்ப மாட்டேன். எனக்கு எட்டாதவைகளை, எனக்கு அறியாதவைகளை நான் அளப்ப மாட்டேன். எட்டாதவைகளை அறிவிக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். பார்ட்னர் வித் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அவர் தான் காணாதவைகளை கேட்காதவைகளாம் கொண்டு வந்து சேர்க்கிறவர். எஸ் எஸ் எசேக்கியேல் 37, யோபு 41 இணைத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். டு சிட் டுகெதர் அண்ட் ரீட் இட் டுகெதர். God will reveal revelations through that. மூணாவது ஆண்டவர் சொல்றார், நீதி செய், நீதி செய், நன்மை செய். Do what is right. சாம்பலில் இருந்தாலும், சாம்பலில் ப்ரமோஷன் கிடைக்கல, பட் டூ ரைட். உங்கள் கணவர் நீங்கள் விரும்பினபடி இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் டூ ரைட், ப்ளீஸ் டூ ரைட். டோன்ட் டேக் செகண்ட் டிசிஷன்ஸ். நீங்கள் விரும்பினபடி உங்கள் கணவர் இல்லாததுனால ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் த another. நோ நோ நோ. நான் பார்க்குற நிறைய பெண்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவ பெண்கள் அப்படி சிக்கி இருக்கிறத பார்க்குறேன். என் கணவர் சரியில்லை, அதனால நானும் அதை செய்கிறேன். நோ, அப்படிப்பட்டவர்களை எப்படி கர்த்தரால் அலங்கரிக்க முடியும்? நோ, நான் செய்ய மாட்டேன். ஐ வில் டூ ரைட். நான் நீதி செய்வேன். ரூத்தே நீதி செய், தாமாரே நீதி செய், ராகாப்பே நீதி செய். நீதி செய்கிறவருடைய வாழ்க்கை சாம்பலில் இருந்தாலும் அவர்களை சிங்காரமாக்குவார். எரிகோ முழுவதும் சாம்பலாச்சு, ஆனா ராகாப் சிங்காரமானாலே. எரிகோ முழுவதும் சாம்பலாகும் பொழுது ராகாப்பின் சிரசு அலங்கரிக்கப்பட்டதே. நீதி செய் ராகாபே, நீதி செய் தாமாரே, நீதி செய் ரூத்தே. உன்னை சுற்றி முழுவதும் சாம்பல் வந்தாலும் உன் சிரசின் மேல் கர்த்தருடைய கிரீடம் பூக்கும். God will dress your head. அவர் உன்னை அலங்கரிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இவைகள் தீர்க்க தரிசனமாய் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.